எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு திஸ் தமிழ் உமி டெக் மீட் 2024. ஸோ நம்ம இயர்லி ஒவ்வொரு வருஷமும் வந்து நம்ம வி மீட் அந்த இயர் எண்டில் நடக்கிற வீக்லி மீட்டப்போ வில் ஜஸ்ட் ஹேவ் வில் இன்வைட் எவ்ரிபடி லைக் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் கூப்பிட்டுட்டு அவங்களோட பார்வை, அதாவது 2024 அந்த இயரில் என்ன இருந்துச்சு, நெக்ஸ்ட் இயரில் வாட் த எக்ஸ்பெக்ட் அப்படின்னு பண்ணியிருந்தோம். லாஸ்ட் இயர் ஆல்சோ இதை நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ லாஸ்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒன்று என்னென்னா, ஜென்ஏஐ பற்றி எல்லாருமே பேசியிருந்தாங்க போன தடவை. அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அது எங்கெல்லாம் யூஸ் ஆக போகுது, எப்படி இருக்க போகுதுன்னு பேசியிருந்தாங்க. அதில் வந்து பாபு அண்ணா என்ன பேசியிருந்தாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதோட கன்சர்ன்ஸ், அதாவது எப்படி நம்ம வந்து ஒரு இதுவாக அதை யூஸ் பண்ணணும், கரெக்டாக யூஸ் பண்ண வேண்டியிருக்கும், அதில் நம்மளோட பொறுப்பு என்ன, டெமோக்ரஸி ஆஃப் ஏஐ அப்படின்ற ஒரு வேர்டையும் அவங்கள பேசியிருந்தாங்க. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயரில் ஓவரால் இண்டஸ்ட்ரியிலே வந்து அது எதிரொலிச்சுது. எந்தெந்த மாதிரி அது வருது, எங்கே இதுக்குன்ற இம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். நிறைய இடத்துல வந்துட்டு ஏஐ வந்து லைக் ஸ்டூடெண்ட்ஸே வந்து லைக் நீங்கள் வந்து சரியில்லை, நீங்கள் கோ டை யுவர் செல்ஃப் அந்த மாதிரி நிறைய சொல்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. ஸோ இந்த வருஷத்தில் ஏஐ நிறையவே அது எந்த இடத்துல இல்லைன்ற இடமே இல்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சு. எல்லா இடத்துலையுமே ஏஐ வந்து இருக்குது, ஜெனே அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ ஸ்டில் இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் ஆகலை. ஸ்டில் தெர் ஆர் மோஸ்ட் ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன் இன்னும் தான் டெவலப் ஆகிட்டு இருக்கு. இப்போ இன்னும் இட்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்டிங் லெவலில் தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இயரில் என்ன போகுது அப்படின்றத நம்ம வி வில் வெயிட் அண்ட் சி. ஸோ அப்படி இருக்கிறதுல இந்த வருஷத்தில் வி வில் அகெயின் ஹாவ் அ டெக் மீட் 2024. ஸோ இந்த வருஷமும் நம்ம வில் ஹாவ் அ சிமிலர் அஜெண்டா தான். இந்த வருஷத்தில் நம்மளோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எவ்ரிபடிஸ் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். லைக் உங்களோட கரியரில் நீங்கள் இந்த வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் வாட் யூ திங்க் 2024 என்ன நடந்துச்சு, 2025 வாட் யூ எக்ஸ்பெக்ட் அப்படின்றது தான் நம்ம இந்த தடவை எல்லா ஸ்பீக்கர்ஸ்டையும் கேட்டிருந்தோம். ஸோ எஸ், இயர் எண்டுன்றதுனால நிறைய ஸ்பீக்கர்ஸால் ஜாயின் பண்ண முடியலை. லாஸ்ட் மினிட்லேயும் தெர் சம் ஸ்பீக்கர்ஸ் பர்சனல் எமர்ஜென்சியால் அவங்களும் ஜாயின் பண்ண முடியலை. பட் வி ஹவ் ஜாயின் மெனி லைக் டிஃப்ரெண்ட் ஏரியாவிலேருந்து நிறைய ஸ்பீக்கர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் வீக் வந்து நம்ம ட்ரெயினர்ஸ் மீட் அப்படின்னு ஒன்று நடத்தியிருந்தோம். ஸோ அதில் வந்து ட்ரெயினர்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணியிருந்தாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுவும் நம்மளோட சேனலில் இருக்குது. ஸோ இந்த வீக் வி வில் ஹாவ் லைக் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மற்ற எல்லாரையும் வச்சு நம்ம பேச போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் ஸ்டார்ட் வித் லைக் கௌதம்ஜி ப்ரோ. கேக்குதா? ஹலோ கேக்குதா? ஹலோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஓகே, ஐ திங்க் ஆடியன்ஸ் இருக்கு. ஓகே, ஓகே, சூப்பர் ப்ரோ. ஸோ தேங்க்ஸ் கௌதம் ஃபார் ஜாயினிங். லாஸ்ட் இயரும் நீங்கள் பேசியிருந்தீங்க. ஸோ எஸ், லாஸ்ட் இயர் நீங்கள் பேசினது நிறைய பேர் கேட்டுட்டு தே வாண்டட் டு பிகம் டேட்டா சயின்டிஸ்ட் ஆகும் நாங்கள் உங்கள் நம்பர் கேட்டிருந்தாங்க. ஸோ எஸ், திஸ் இயர் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வாட் யூ சி இன் த 2025 ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் கான்ஸ்டன்ட்லி ஜாயினிங் அண்ட் சப்போர்ட்டிங் த கம்யூனிட்டி. நோ ப்ராப்ளம். ஸோ யா, ஐல் ஸ்டார்ட் வித் ஒரு கான்செப்ட். என்ன அப்படின்னா, சி ஹியர்ஸ் த திங் ரைட், ஜென்ஏஐ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்றத விட, என்ன டெக்னாலஜி என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறீங்கன்றத விட, யூ நீட் டு ஹாவ் திஸ் விஸ்டம். எந்த ப்ராப்ளம்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற க்ரியேட்டிவிட்டி உங்களுக்கு வேணும். ரைட், ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம அப்ளை பண்ண முடியாது. பட் நீங்கள் இஃப் யூ கேன் ஃபிகர் அவுட் அ ப்ராப்ளம் தட் கேன் பி சால்வ் யூசிங் ஜென்ஏஐ, I think that is where the wisdom lies. ஓகேங்களா? ஜஸ்ட் டு கிவ் யூ அன் எக்ஸாம்பிள், நிறைய இந்த வருஷம் வந்து ரேக் பேஸ்ட் மாடல்ஸ் வந்து நாங்கள் ரிலீஸ்ட். ஸோ ரேக் பேஸ்ட்னா சம் ஆஃப் யூ மைட் நோ, பட் ரேக் பேஸ்ட்னா என்னன்னு சொல்கிறேன். யூ ஹாவ் அன் எக்ஸிஸ்டிங் நாலேஜ் பேஸ். ஸோ ஆல்ரெடி எல்எல்எம்ஸ் வந்து தே கம் வித் தேர் ட்ரைபல் நாலேஜ் அவுட் ஆஃப் தேர் ட்ரைனிங். ஸோ என்ன பண்ணுவோம்னா, இந்த நாலேஜ் பேஸை கான்டெக்ஸ்டாக கொடுத்துட்டு, ஸோ எல்எல்எம்க்கு ஒரு ட்ரைனிங் கெப்பாசிட்டி இருக்கும். அந்த ட்ரைனிங் கெப்பாசிட்டியை இந்த லோக்கல் நாலேஜ் பேஸோட லெவரேஜ் பண்ணி அதுலேருந்து ஏதாவது நம்மளால கொஸ்டின்ஸ் முடிஞ்சதுன்னா அது ஆன்சர் பண்ணும் பேஸ்ட் ஆன் தி நாலேஜ் பேஸ். இதுக்கு என்னென்ன, ஐ மீன் திஸ் இஸ் த ரெசிபி. இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் வேணும்னா, அஃப்கோர்ஸ் யூ நீட் ஒரு எல்எல்எம் வேணும், ஒரு நாலேஜ் பேஸ் வேணும். அந்த நாலேஜ் பேஸ் வந்து பேக் எண்ட்ல வெக்டர் டிபியை கன்வெர்ட் ஆயிருக்கணும். ஓகேங்களா? வெக்டர் டிபிக்கு நிறைய இருக்கு, பைன் கோனு, ஃபயஸ், அந்த மாதிரி வெக்டர் டிவிஸ் நிறைய இருக்கு. இது போன வருஷம் வரைக்கும் நிறைய ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த வருஷம் நிறைய வந்து ஏஜென்ட் பேஸ்ட் ஜென்ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய கேட்டுட்டு இருக்காங்க. ரைட், ஸோ ஜஸ்ட் டு கிவ் யூ அன் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஹாபியாக பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஏஜென்ட். நான் அந்த எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இது வந்து எனக்கான டூல். ஓகேங்களா? எனக்காக நான் பில்ட் பண்ணுற டூல். ஓகேங்களா? நத்திங் அஃபீஷியல். ஸோ என்னோட லிங்க்டின் ஃபாலோவர்ஸ்க்கு நான் வந்து ஏதாவது பெனிஃபிஷியலாக கொடுக்கணும் இல்லையா? அதுக்காக நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா,
சி இப்போ நீங்க வந்து ஒரு போஸ்ட்டை ஃபாலோ பண்றீங்கன்னா, திஸ் கேன் பி ஆன்சர்ட் பை எனி ஒன். இப்போ நீங்க ஒரு போஸ்ட் நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா, அந்த போஸ்ட்ல என்ன எந்த விஷயத்தை பிடிச்சி நீங்க அந்த போஸ்ட்டை ஃபாலோ பண்ணுவீங்க? எனி ஒன்? யூஸ்ஃபுல்லா இருக்கிறத வச்சு இது பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ நான் அதான் அந்த யூஸ். .NETல ஒர்க் எஸ் பண்றேன். எஸ் இப்போ நான் .NETல ஒர்க் பண்றேன் அப்படின்னா, .NETல லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் யாராவது போடுறாங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா எனக்கு தோணுதுன்னா, அந்த மொமெண்ட் நான் அவங்கள ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சூப்பர். ஸோ 2 விஷயம் நீங்க இப்ப சொன்னீங்க. ஒண்ணு வந்து ரீசென்சி. ஓகேங்களா? என்ன கடைசியா என்ன அப்டேட் இருக்கு அப்படின்ட்டு. அட் த சேம் டைம் அதுல இருக்கிற ட்ரூத்ஃபுல்னஸ், ட்ரஸ்ட்வர்தினஸ் பேசிக்கா. ரைட்? எனி நியூ சப்ஜெக்ட் நெறைய பேர் அந்த நியூ, ரீசென்ட் அத ஒட்டி தான் சொல்றீங்க. இன் லைன் வித் தட். ரைட்? நான் என்ன எஸ். பண்றேன் அப்படின்னா, என்னோட அ அ ஆட்கள் என்ன ஃபாலோ பண்ற ஆட்களுக்கு வந்து நான் ரீசென்ட்டா என்ன நடக்குது, ஏஐல என்ன நடக்குது, ஜென்ஏஐல என்ன நடக்குதுன்ற அப்டேட்ஸ் நான் தரணும். ஸோ டைரக்டா நான் வந்து டெய்லி வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு LinkedIn அசிஸ்டன்ட் மாரி எழுதியிருக்கேன். ஸோ அந்த LinkedIn அசிஸ்டன்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, Reddit, Twitter இங்கெல்லாம் போகும். Twitterல பார்த்தீங்க அப்படின்னா, பயனீஸ் ஆஃப் ஏஐ இருப்பாங்க. ஆண்ட்ரே கர்பாத்தி, ஆண்ட்ரூ என்ஜி, யான் லக்கூன் அந்த மாரி ஆட்கள்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஆன் அ டெய்லி பேசிஸ் ஏதாவது அப்டேட்ஸ் குடுப்பாங்க. ஏஐல என்ன நடந்துட்டு இருக்கு, இல்ல அவங்களோட புது டுட்டோரியல், புது கோர்சஸ் ஏதாவது குடுத்துட்டு இருப்பாங்க. அண்ட் ரெடிட் ஸ்பேஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹக்கிங் ஃபேஸ் ரெடிட் ஸ்பேஸ் இருக்கு, சாட் ஜிபிடி ரெடிட் ஃபேஸ் இருக்கு, ஓப்பன் ஏஐ ரெடிட் பிளாகிங் ஸ்பேஸ் இருக்கு. இங்க இருந்துலாம் நான் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் அன்னைக்கானது எடுத்துருவேன். ஸோ 2 சோர்ஸ், ட்விட்டர் அண்ட் ரெடிட். ஓகேங்களா? 2 இடத்துல இருந்தும் இன்ஃபர்மேஷன், அன்னைக்கான இன்ஃபர்மேஷன் நான் கிட்டத்தட்ட 20 ஹேண்டில்ஸ் வச்சிருக்கேன், ட்விட்டர் ஹேண்டில்ஸ். 20ல 2 பேர் போடுறாங்கன்னு கூட வச்சுக்கலாம். 2 பேர் கூட அன்னைக்கு ட்வீட் போடுறாங்கன்னு வச்சுக்கலாம். ரெடிட் ஸ்பேஸ்ல கிட்டத்தட்ட 7-8 ஸ்பேசஸ் நான் வந்து வச்சிருக்கேன். அதுல ஒரு ரெடிட் ஸ்பேஸ்ல கூட ஏதாவது ஒரு அப்டேட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு 3 சோர்ஸ் இருக்கு. ஸோ இந்த 3 சோர்ஸை வச்சு என்னோட ஏஐ ஏஜென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு அழகா ஒரு பிளாக் மாதிரி ரெடி பண்ணிரும். 500 வேர்ட்ஸுக்கான பிளாக் இந்த 3 அப்டேட்ஸை வச்சுட்டு. ஸோ அதை நான் லிங்க்டின்ல கண்டிப்பா நான் ப்ரூஃப் ரீட் பண்ணணும். அப்படியே நான் போட முடியாது. பட் நான் இந்த சோர்ஸை எடுத்து கம்பைல் பண்ற வேலைலாம் எனக்கு கிடையவே கிடையாது. எனக்கான பர்சனல் பிஏ மாதிரி ஆயிடுவாங்க அந்த ஏஜென்ட். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்காக ரிசர்ச் பண்ணி அழகா கண்டென்ஸ் பண்ணி தருவாங்க. நான் வந்து அதை ப்ரூஃப் ரீட் பண்ணிட்டு அப்ரூவல் கொடுத்தா போதும், லிங்க்டின்ல போயிடும். ஸோ அது நான் பேசிக்கா என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட ஃப்ரீக்வன்சி ஆஃப் போஸ்ட் இன்க்ரீஸ் பண்றேன், யூஸ்ஃபுல்னஸ், ட்ரஸ்ட்வர்தினஸ் இன்க்ரீஸ் பண்றேன், அண்ட் ரீசென்சி. கரெக்டுங்களா? ஏஐல இப்போ லேட்டஸ்டா என்ன நடக்குதுங்கிறதையும் நான் பண்றேன். ஸோ ஃபாலோவர்ஸ்க்கு அவங்களுக்கு ரெலவெண்ட்டாகவும் இருக்கும். என்ன ஃபாலோ பண்றேன்னா ஒரே இடத்துல எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். ஸோ அவங்க தனித்தனியா போய் ட்விட்டர், ரெடிட் எல்லாம் பார்த்துட்டு இருக்க தேவையில்ல. ஸோ திஸ் இஸ் சம்திங் லைக் ஏஜென்ட் பேஸ்ட் ஏஐ ஆஃபரிங் இருக்குங்களா? இட் இஸ் ப்ரொலிஃபரேட்டிங். நிறைய வருது. அண்ட் வி ஆர் ஆல்சோ பில்டிங் அ ப்ராடக்ட். எனக்கு இன்னொரு கம்யூனிட்டி இருக்கு. ஸோ சிடிசி, சென்னை டேட்டா சர்க்கிள்னு சொல்லிட்டு அவங்க கூடயும் நான் அசோசியேட் ஆயிருக்கேன். ஸோ அவங்களும் நானும் சேர்ந்து வி ஆர் ட்ரைங் டு பில்ட் அ ப்ராடக்ட், அகெயின் ஏஜென்ட் பேஸ்ட் ப்ராடக்ட், வேர் இட் வில் ட்ரை டு சஜஸ்ட் புக்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டி அண்ட் கோர்சஸ். இது எல்லாம் என்ன பண்ணோம்னா, ஒரு ஏஜென்ட் பேக் எண்ட்ல இருக்கும். அந்த ஏஜென்ட்டுக்கு நாங்கள் வந்து ஆன்லைன் டேட்டா பேஸ் இருக்கோம். ஆன்லைன் டேட்டா பேஸ்னு என்ன, அது என்ன புது டேட்டா பேஸ் அப்படின்னா, மில்லி செகண்ட்ல உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அது கான்ஸ்டன்ட்டாக வந்து இன்டர்நெட்லேருந்து போயிட்டு விஷயங்களை ஸ்கிராப் பண்ணிட்டு அதில் அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். ஏஜென்ட் தான் அதுவும் பண்ணும் பேக் எண்ட்ல. நம்ம போயிட்டு தனியாக பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகிட்டு அது போயிட்டு அப்டேட்ஸ் இருக்கான்னு வேற இடத்துல பார்த்துட்டு போடும். வாட் we are trying to do is we are trying to aggregate courses, books, ஃப்ளைட் பிளான்ஸ் இதெல்லாம் அக்ரிகேட் பண்ணி நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ணலாம் சேல்ஸை அப்படிங்கிறதான் யோசிச்சு வச்சிருக்கோம். அகெயின் இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஏஜென்ட்ஸ். ஸோ ஏஜென்ட்ல என்ன முக்கியமான ஒரு யூனிக்கான விஷயம் அப்படின்னா, இட் கேன் அசியூம் ரோல்ஸ். ஸோ வி கேன் ஹாவ் 2 or 3 ஒர்க்கிங் டுகெதர் இன் பேரலல், சீரியலைஸ்டா பண்ணலாம், இல்ல ஐ மீன் சீக்வென்ஷியலா பண்ணலாம், இல்ல ஒன்னுத்துக்கு ஒன்று டிபேட் பண்ற மாதிரி கூட பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த லிங்க்டின் அசிஸ்டன்ட்டையே 2 ரோல்ஸ் வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஒன்று வந்து எடிட்டர் ரோல், ஒன்று வந்து ரிசர்ச்சர் ரோல். ரிசர்ச்சர் ரோல் இருக்கிற ஐ மீன் இருக்கிற ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கிராப் பண்ணி இன்ஃபர்மேஷனை அழகாக கியூரேட் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க இன் அ டைஜஸ்டபிள் ஃபார்மேட். இந்த எடிட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கியூரேட் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து அழகாக பிளாக் மாதிரி மாத்திடுவாங்க. ஸோ தே கேன் அசியூம் ரோல்ஸ், யூ கேன் ரைட் பேக் ஸ்டோரிஸ் ஃபார் தம். ரோல் மட்டும் இல்லாமல் பேக் ஸ்டோரி கொடுக்கலாம். பேக் ஸ்டோரின்றது வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி பெர்சோனா உங்களுக்கு வேணும் அந்த ஏஜென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இப்போ இந்த கொஞ்ச நேரத்துல நான் உங்கள்கிட்ட ஆர்கிடெக்சர் சொல்லிட்டேன்,
பேக் ஸ்டோரி ஆர் ரோல்னா என்னன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு. அது எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறதும் சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஆஃபரிங் கேட்டு நிறைய பேர் வராங்க. ஸோ சி இன் 2025 வாட் ஐ ஃபீல் இஸ், நீங்க வந்து இன்னைக்கு எழுதி பாருங்க, போயிட்டு உங்க நோட் புக்ல டெய்லி நான் வந்து என்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன், வேர் மினிமல் ஆர் நோ சூப்பர்விஷன் ரிக்வயர்ட். ஸோ நீங்கள் ஒரு ஒரு மண்டேன் ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை சும்மா ஒரு இமெயிலுக்கு டெய்லி நீங்கள் அதே ரிப்ளை தான் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணுங்க. நோட் பண்ணி ஒரு நோட் பேட்ல எழுதி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் ஏஜென்ட் மூலமாக ஆட்டோமேட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அண்ட் தெர் இஸ் பிளென்டி ஆஃப் மணி டு பி மேட் இந்த ஏஜென்டிக் ஃப்ரேம் ஒர்க்கில். ஸோ தட் இஸ் மை ப்ரெடிக்ஷன் இன் 2025. ரைட், இந்த அட்டானமஸ் ஏஜென்ட்ஸ் இருக்குங்க இல்லையா, ஸோ இட் வில் ஆல்சோ டேக் இட்ஸ் பிசிக்கல் ஃபார்ம், வேரன் அது வந்து இன்னொரு கோடை இன்வோக் பண்ணலாம், இல்லை இன்னொரு ஏஜென்ட்டை இன்வோக் பண்ணலாம், இல்லை இன்னொரு சர்வீஸை இன்வோக் பண்ணலாம். பட் இட் இஸ் வெரி டைனமிக் இன் நேச்சர். இட் டஸ் நாட் ஹாவ் எனி ஸ்டேட்ஃபுல்னஸ். அண்ட் அட் த சேம் டைம் அட்டானமஸ், நீங்கள் போயிட்டு ரொம்ப சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. இட் வில் ஆக்ட் பேஸ்ட் ஆன் தி சிச்சுவேஷன். அன்லைக் யுவர் ட்ரெடிஷ்னல் ஏஐ, வேரன் ட்ரெடிஷ்னல் ஏஐல இதுதான் இன்புட்டு and what would be the forecast அப்படின்னு நீங்க கொடுத்துருவீங்க. unlike that in agentic framework, situation கேத்த மாதிரி it will behave. Right, that is going to be my prediction for 2025. It is booming. Okay. பட் இதை டெவலப் பண்றதுக்கு நமக்கு we need to start learning the AI models. அந்த இதுல இருந்து வந்து we can develop அப்படி சொல்றீங்க, கரெக்டா ப்ரோ? சரி, ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து நான் இப்ப பில்ட் பண்றது வந்து எனக்காக ரொம்ப கஸ்டமைஸ்டா பண்றதுனால you will have to write code. ஆனா நோ கோட் ஏஜென்ட்ஸ் நிறைய இருக்கு. ஓகேங்களா? சி இப்போ எல்லாருக்கும் ஒன்று என்ன தோணும் அப்படின்னா, நான் வந்து ஏஐ கிடையாது, நான் ஏஐ பேக்ரவுண்ட் கிடையாது, நான் .NET இல்லை ஜாவா, பட் நான் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டில் யூ கேன் ஆட்டோமேட் அ லாட் ஆஃப் யுவர் டெய்லி டாஸ்க்ஸ் தட் யூ டூ. யூ கேன் இன்க்ரீஸ் யுவர் எஃபிஷியன்சி யூசிங் நோ கோட் ஏஜென்ட்ஸ். அந்த நோ கோட் ஏஜென்ட்ஸ் ஒவ்வொன்றே ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்னா, லைக் செட், உங்களுக்கான ப்ராப்ளம்ஸ் டெய்லி நீங்க பார்க்குற ப்ராப்ளம்ஸை எழுதுங்க. எழுதுனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்துடும். இதெல்லாம் நம்ம டெய்லி பண்ணிட்டு தானப்பா இருக்கோம், இதுக்கு நான் ஒன்றும் பெருசா நான் பார்த்துட்டு இருக்க தேவையில்ல, அதே வேலை தான் பண்ண போகுது, இதுக்கு நான் வந்து ரொம்ப கரெக்ட்லாம் பண்ண தேவையில்ல அப்படின்ற விஷயத்த ஆட்டோமேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். அப்படி பண்ண முடிஞ்சதுன்னா நீங்க கோ த்ரூ பண்ற ஸ்ட்ரகிள ப்ராடக்டா பண்ண முடியுமான்றத பாருங்க. நீங்க கோ த்ரூ பண்ற ஸ்ட்ரகிள வேற எங்கேயோ அதே இஷ்யூஸை வேற யாராவது ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதை ப்ராடக்டா மாற்ற முடியுமா இந்த ஏஜென்ட்ஸ்? ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். நீங்க வந்து மேக் மை ட்ரிப் நீங்க போனீங்க அப்படின்னா, மேக் மை ட்ரிப்ல எவ்வளவு பேர் நீங்க புக் பண்ணிருப்பீங்கன்னு தெரியாது. பேக்கேஜ் டூர் நீங்க புக் பண்ண முடியும். ஸோ பேக்கேஜ் டூர் வித் ஃபிளைட், வித்அவுட் ஃபிளைட் அப்படின்னு வரும். நீங்க வித்அவுட் ஃபிளைட் போட்டா ரொம்ப கம்மியாகும் காசு, வித் ஃபிளைட் போட்டா ரொம்ப அதிகமாகும். ஆனா அதுவே என்னன்னா, இப்போ அவங்க வந்து உங்க கூட கால்ல இருப்பாங்க, எனக்கு ஃபிளைட் வேணாம், இப்போ ஃபிளைட்டுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்ல நாங்க வந்து இண்டிகோவோ இல்ல ஏர் இந்தியாவோ நாங்களே ட்ரை பண்ணிக்கிறோம், எங்க மேக் மை ட்ரிப் மூலமா வேணாம் அப்படின்னா அப்ப சொல்லுவாங்க. முதல்ல சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல நீங்க வந்து ஸ்கை ஸ்கேனர்ஸ்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, நீங்க அங்க வெப் அப்ளிகேஷன் இருக்கு, அங்க போயிட்டு நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்மியா இருக்கும், நீங்க மேக் மை ட்ரிப் வழியா பண்ண தேவையில்ல அப்படின்னுவாங்க. பட் மேக் மை ட்ரிப்பும் ஸ்கை ஸ்கேனரும் ஆக்சுவலா ஒரே கம்பெனி தான். ஸோ ஆக்சுவலி வாட் இஸ் டூயிங் இஸ் கிராஸ் செல்லிங். இதுவே நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஏஜென்ட் ப்ராப்ளம் இது. ஸோ உங்களோட டிராவல் பிளானை நீங்க சொல்லிட்டா போதும், ஏஐ வித் ஆல் த டேட்டா பேஸ் கியூரேட்டட் ஃபார் யூ, எல்லா ரவுட்டும் எல்லா ஃபிளைட்டோட டீட்டெயில்ஸும் உங்ககிட்ட இருக்குன்னு வச்சுக்கலாம். ஏஜென்ட் ஷுட் கியூரேட் யுவர் டிராவல் பிளான். அது சொல்லணும், சி நீங்க வந்து இந்த ரவுட் எடுத்தீங்கன்னா இவ்வளோ டைம் ஆகும் ஆனா ரொம்ப கம்மி காசுக்கு, இந்த ரவுட் எடுத்தீங்க அப்படின்னா டைம் அதிகமாகும், சாரி அதான் டைம் அதிகமாகும் ஆனால் கம்மி காசுக்கு, இந்த ரவுட் எடுத்தீங்கன்னா டைம் கம்மியாகும் ஆனால் அதிக காசுக்கு. ஸோ நீங்கள் யூ கேன் பிக் அண்ட் சூஸ் இல்லைங்களா? உதாரணத்துக்கு நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், இந்த மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியல. இப்போ சென்னை டு பெங்களூர் டைரக்ட் ஃப்ளைட் இருக்கு, ஆனால் அதுவே சென்னை டு ஹைதராபாத் அண்ட் தென் பெங்களூருக்கு போனால் மேபி காசு கம்மியாகலாம், எனக்கு தெரியல. ஆனால் உங்களுக்கு டைம் அதிகமாகும். உங்களோட டைமுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ரொம்ப பர்சனலைஸ்டா அது வந்து ஏஜென்ட் வந்து உங்களுக்கு பண்ணி தரும். அது உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ இந்த அளவுக்கு அது அட்டானமஸ். ஸோ அதுதான் இந்த ஏஜென்ட் ஏஐயோட பவரே. ஓகே. And if you can think of a small idea, na, you are just one step away from starting your own startup. Okay. Will this combine all agents, flight route and cost?
அப்படி விஜய் கேட்டிருக்காரு. It depends on the architecture that you use. You can have one agent which will take care of the flight plan, another agent that can take care of your costing or your time calculation, right? Or you can combine both, where one agent is going to talk with another agent and then come up with the flight plan. So it all depends on your problem statement. ஓகே, சூப்பர் சூப்பர். அண்ட் லைக் 2024ல நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னு அது இன்னுமே இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாட் டு யூ திங்க் அந்த ஏரியாவில்? லைக் இட் வில் இம்ப்ரூவ் அ லாட் ஆர் இப்போ நிறைய இதில் பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி இஸ் நாட் கிவிங் மச் அக்யூரேட் ரிசல்ட், நிறைய இதில் எக்ஸாக்ட்லி கொடுக்குறதில்ல. இப்போ கோபைலட் ஆல்சோ யூஸ் பண்ணுறோன்னா இட் இஸ் நாட் டு த லெவல், இன்னும் நம்ம என்ன சொல்கிறோம், ஹியூமனை ரிப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு வரல. ஸோ வாட் டு யூ திங்க் ஆன் 2025 ஆன் திஸ் ஏரியா? See, it will keep improving, but in the AI மார்க்கெட்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப காம்படிட்டிவா மாறிடுச்சு. ஸோ கூகுள் இந்த ஒரு முன்னாடிலாம் வருஷத்துக்கு ஒரு ரிலீஸ் இல்ல 2 ரிலீஸ் அவங்க ப்ராடக்ட்ல பண்ணுவாங்க. இப்ப மாசம் மாசம் அவங்க மாடல் ரிலீஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. பி இட் கூகுள் ஆர் பி இட் ஓப்பன் ஏஐ, அந்த அளவுக்கு காம்படிட்டிவ் ஆயிட்டாங்க. சம்டைம்ஸ் தே கேனாட் ஈவன் டெலிவர். என்ன பண்ணுவாங்க, இந்த பர்டிகுலர் டாஸ்க் பண்ணுன்னு சொல்லுவாங்க, ஆனா நீங்க அதை ட்ரை பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு அக்யூரசி வராது. ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தே ஆர் கீப்பிங் யூ எங்கேஜ். இப்ப என்ன மார்க்கெட் எந்த மாதிரி ஆயிடுது அப்படின்னா, லிட்ரலி ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து மீன் முதல்ல எந்த மீனை என்னால விற்க முடியும் அப்படிங்கறத பாக்குறேன். நல்லது கெட்டது அப்புறம் வரும். ஸோ கடையில எங்க இருக்கோ மீன் அதிகமா இருக்கோ அங்கதான் மக்கள் தேடி போறாங்க. ஸோ நான் ஒரு ரிலீஸ் பண்றேன், நீங்க ஒரு ரிலீஸ் பண்றீங்க, புரியுங்களா? அந்த அளவுக்கு காம்படிட்டிவ் ஆயிடுச்சு. இட் வில் இம்ப்ரூவ். நீங்க வாட் எவர் யுவர் டாஸ்க் தட் யூ ஆர் டூயிங், ரைட், இட் வில் இம்ப்ரூவ். பட் எல்லாத்துக்குமே ஒரு சேச்சுரேஷன் இருக்கு. இப்போ என்ன பண்றோம்னா, நம்ம இதெல்லாம் எப்படி ட்ரெயின் பண்ணிருப்பாங்க, இந்த மாடல்லாம் எப்படி ட்ரெயின் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இன்டர்நெட்ல இருந்து இருக்கிற டேட்டா தான் ட்ரெயின் பண்ணிருப்பாங்க. இப்போ என்ன ஆயிடும் அப்படின்னா, திங்க் ஆஃப் இட் லைக் திஸ். ஏஐ வந்து ஒரு டேங்க், ஓகேங்களா? அங்க இருந்து என்ன பண்றீங்க, ஊர்ல இருக்கிற குளத்துல இருந்து இருக்கிற தண்ணி எல்லாம் அந்த டேங்க்ல எடுத்து விட்டுறீங்க. இப்போ அந்த தண்ணி எல்லாம் நீங்க குடிச்சிட்டீங்கன்னா குளம் எம்டி ஆயிரும். தட் இஸ் nobody is going to access the internet. Everyone is going to rely on chat gpt or Gemini. So ஒரு பீரியடுக்கு அப்புறம் எந்த டேட்டா வச்சு அவங்க ட்ரெயின் பண்ண முடியும்? கரெக்டா? அந்த அளவுக்கு கம்ப்யூட்டேஷன் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும், கரெக்ட்டுங்களா? ஆனா அந்த அளவுக்கு வெரைட்டி ஆஃப் டேட்டா நம்ம ப்ரொடியூஸ் பண்றோமான்னு கிடையாது. திரும்பி அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? எக்ஸாக்ட்லி, காட் இட். எஸ், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் ஜி. கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா எஸ், இப்போ நம்மளே பாதி பேர் நம்ம ஜஸ்ட் டைரக்ட்லி கோ டு சாட் ஜிபிடியில் அதுவே எல்லாம் கொடுத்துருது. பட் ஃபியூச்சரில் ஹவ் இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச். ஸோ தட் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஷிஃப்ட். ஸோ அதுதான். ஸோ தேர்ஸ் கோயிங் டு பி சேச்சுரேஷன். டெஃபினெட்லி இட் வில் இம்ப்ரூவ், ரைட்? தேர் ஆர் டெக்னிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டேஷன், ரைட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ NVIDIA ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் விட்டுருக்காங்க, பாம் சைஸ் சூப்பர் கம்ப்யூட்டர். வேறன் அது வந்து ரொம்ப பெரிய பிரேக் த்ரூ. என்னன்னா, LLM ஓட இன்ஃபரன்ஸ் வந்து எட்ஜ் கம்ப்யூட்டிங்ல நீங்க பண்ண முடியும். முன்னாடி அதை பண்ண முடியாது. ஃபார் $250, which is very very cheap. ஓகேங்களா? பட் அந்த அளவுக்கு வெரைட்டி ஆஃப் டேட்டா வந்துட்டு இருக்கானா? கிடையாது. புரியுதுங்க? மனுஷங்களுக்கு என்ன டேட்டா தெரியுமோ அதுதான் இன்டர்நெட்ல இருக்கு, கரெக்டா? சோ நம்ம என்ன பண்றோம், நமக்கு தெரியாத விஷயம் ஏஐக்கு தெரியும்னு சொல்லி நம்ம திருப்பி அதே கேட்டுட்டு இருக்கோம். ஆனா அது என்ன பண்ணுது அப்படின்னா, மனுஷங்களுக்கு இருக்கிற தெரிஞ்ச டேட்டா தான் அதை எக்கோவும் பண்ணும். கரெக்ட். பட் அது புதுசா டேட்டா ஜெனரேட் பண்ண இப்போதைக்கு வாய்ப்பு இல்லைன்னு. லைக் இட் வில் நீங்க புதுசா ஜெனரேட் பண்ணி, இப்ப இமேஜ் அதான் சொல்றேன். இப்ப நீங்க புதுசா ஜெனரேட் பண்ணதுன்னா நீங்க என்ன பண்றீங்க? பேக் எண்ட்ல இட் இஸ் ஜஸ்ட் ரீஅலைன்மெண்ட் ஆஃப் பைனரி திங்ஸ் 0 and 1. பேக் எண்ட்ல இதுதான் நடக்கும், ஓகேங்களா? நீங்க 0-1 வந்து வேற காம்பினேஷன்ல உங்களுக்கு தரும், புரியுதுங்களா? அந்த 0-1 காம்பினேஷன் ஏற்கனவே இருக்கிறது தான். லைக் ஐ செட், ரைட்? இப்போ ரெட் ப்ளூ இருக்கு அப்படின்னா, அந்த ரெட் ப்ளூவை மிக்ஸ் அண்ட் மேட்ச் வேற ஷேட்ஸ்ல தருமே தவிர, அதுவா புது கலர் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் தராது. ஸோ இட் கேன் ஒன்லி ஆப்ரேட் இன் கலர்ஸ் 255 into 255 into 255, 3 சேனல். இந்த காம்பினேஷன்ஸ்லாம் தர முடியும், கரெக்டுங்களா? மனுஷங்களுக்கு அட்லீஸ்ட் தெரியாதது வந்து ஒன்றும் பண்ண. இப்போ நீங்களே வந்து இப்போ ஒரு சேனல் இருக்கு, யூடியூப்ல ஒரு சேனல் இருக்கு, வேறன் வாட் இஃப் மைக் டைசன் இஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா ஒரு யூடியூப் வீடியோ வரும். அது என்ன பண்ணுவோம்னா, ஏஐ தான் ஜென்ரேட் பண்ண வீடியோ தான் அது, ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுவாங்க, மைக் டைசன் இந்தியனா இருந்தா என்ன, பிரெஞ்சா இருந்தா என்ன, அந்த மாதிரிலாம் காட்டும். இதுவே வந்து ஒரு ஹியூமன் தானே தரான். எனக்கு வந்து மைக் டைசன் பிரெஞ்சில் இருந்தா எப்படி இருக்கணும், இந்தியன்ல இருந்தா எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. இட் இஸ் அ சேம் டேட்டா தட் வி ஆர் சோர்சிங், கரெக்டுங்களா? நம்ம தான் சோர்ஸ். ப்ரோ
கண்டிப்பா. There is a lot of questions also coming, but yeah, we will move on to the next speaker bro. We'll come back on the Sure. questions, Gautam bro. So, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. Actually, இதை நம்ம தனியாவே பேசுறதுக்கு there are a lot of things and we were Sure. putting a lot of points. I'd Yes. like to talk about a lot of emerging technologies that I see it's going to boom in 2025. Super. Super, bro. So yeah, we will again come back, Gautam bro. Just give us few Sure, minutes. sure, sure. Other speakers will complete, then we'll come. நிறைய question already chatல போட்டிருக்காங்க. There are people, you can read it and we'll come back. Finally, we'll have one discussion session. That will be also interesting. Super. So yes, next one we'll have Maran. Yeah, hi Maran ji. Thanks for joining. Yeah, thank you, Jay. Yes, ji. Thank you. Please share your experience on 2024. What do you think from your end on 2025? Yeah, okay. பட் கௌதம் லெவலுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டு சைடில் இல்லைனாலும் நம்ம ரெகுலர் நம்ம யாருமே டெவலப்மெண்ட்ல நான் அட்வான்ஸ் பார்த்தேன். லெவல் See, So, இப்போ நான் ஒன்னு நான் ஏதாவது பண்ணிட்டு regular- இருந்தேன்னா ப்ராபப்ளி ஐ லேர்ன்ட் இட் a week back. ஸோ அந்த அளவுக்கு நானும் Yeah. அட்வான்ஸ் கிடையாது. Yeah. ஸோ நான் ரீசெண்ட் டைம்ல எனக்கு ரொம்ப நார்மலா நம்ம அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்ல நம்ம எம்என்சிஸ்ல பார்க்குற ரொம்ப பிரமிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 2-3 இயர்ஸ் பேக் வந்து ஒரு டெவலப்மெண்ட் நார்மலா இருக்கும், டெப்ளாய்மெண்ட் ஒரு ஒரு செட்டப் ஸ்டேஜ் இருக்கும் அப்படின்ற லெவல் தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு பார்த்தா எல்லாமே டூல்ன்றாங்க. நீங்க வித்தவுட் டூல் யூ யூ நாட் ஈவன் ஒரு சின்ன ஸ்டேஜ் கூட மூவ் பண்ண முடியாதுன்ற லெவலுக்கு டூல்ஸ் டூல்ஸ் டூல்ஸ்னு சுத்தி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து கோயிங் ஃபார்வர்ட் நீங்க டெவலப்மெண்ட் சைட்ல ரொம்ப ஃபோக்கஸ்டா இல்லை நீங்க கொஞ்சம் எம்என்சிஸ்ல பெரிய லெவல் ஸ்டாண்டர்ட்லாம் போகும்போது இப்போ டூல்ஸோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு. நீங்க கோட் எந்த அளவுக்கு அடிக்கிறீங்களோ அதை விட நீங்க நீங்க கிட்டா நீங்க கோட் புஷ் பண்ணா கிட் இருக்கணும். நீங்க எரர் பண்றீங்களா, எலாஸ்டிக் சர்ச் இருக்கணும், இபானா லாக்ஸ் இருக்கணும், டெஸ்டிங்கா அதுக்கும் மல்டிபிள் டூல்ஸ், ஒவ்வொன்றுத்துக்கும் டூல்ஸோட ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து ரொம்ப ஹை ஆயிடுச்சு. அண்ட் ரீசன்ட் டைம்ல நான் எடுத்த இன்டர்வியூஸோ இல்லை எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல எனக்கு கேட்குற கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே டூல் தான், என்ன டூல் யூஸ் பண்றீங்கன்னு தான் கேட்குறாங்க. ஸோ மோரோவர் இது வரைக்கும் நம்மளோட லேர்னிங் பாத் நம்ம என்ன படிச்சிருக்கிறோம், அதோட நாலேஜ், அதோட கான்செப்ட், அதோட இம்ப்ளிமெண்டேஷன், அதில் ஃபோக்கஸ் பண்ணியிருந்திருப்போம். இதுக்கப்புறம் ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன டூல்ஸ், அந்த டூல்ல என்னென்ன மாதிரியான வெரைட்டி ஆஃப் டூல்ஸ் இருக்கு, அதுல என்ன காம்படிஷன்ஸ், இவ்வளோ லெவல்ல நம்மளுக்கு தேவைப்படுது. நீங்க டாஸ்க் அலோகேஷன்ல ஆரம்பிச்சு உங்களோட ஆட்டோமேஷன் இல்லை ஆட்டோ டெப்ளாயா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஸ்கிரிப்ட், எல்லாத்துக்கும் டூல்ஸ், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டூலோட இல்லை, அந்த டூலுக்கு பலதரப்பட்ட காம்பினேஷன் காம்படிஷன்ஸ் இவ்வளோ இருக்கு. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் என்னோட சஜஷனா என் சைட்ல இருந்து கொடுக்கலாம். ஏன்னா இது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளா இருந்தது இனிஷியல் ஸ்டேஜ்ல. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்ஸ்ல மூவ் ஆனதுக்கு அப்புறம் ஆம், எல்லாத்துக்கும் டூல் தான் வச்சிருந்தாங்க. நம்ம மேனுவலா எதுவுமே இல்லை. அந்த டூலோட நாலேஜ் இல்லைன்னா உங்களால ஒரு ஒரு சின்ன டெவலப்மெண்ட் கூட உங்களால ப்ராக்ரெசிவ் பண்ண முடியாத ஸ்டேஜ்ல இருந்தது. அண்ட் ஆர்கிடெக்சர் பேட்டர்ன்ஸும் சரி, அதுவும் நிறைய வந்திருக்கு. அதுக்கும் எல்லாத்துக்கும் டூல் தான் வச்சிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது கோயிங் ஃபார்வர்ட் நம்ம படிக்கணும் இல்லை ஒர்க் பண்ணணுன்றவங்க டூல்ஸ்லயும் கொஞ்சம் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ கோயிங் ஃபார்வர்டு இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூமே எனக்கு தெரிஞ்சு நிறைய டூல்ஸ் பத்தி தான் கேட்குறாங்க. நீங்க டெஸ்டிங்னு சொல்லிட்டீங்கன்னா அதுல இருக்கிற மேஜர் டூல், டெப்ளாய்மெண்ட்னு வந்துட்டீங்கன்னா அதுல இருக்கிற மேஜர் டூல்ஸ் என்னென்ன டூல்ஸ், இதுக்கு என்ன யூஸ் பண்றீங்க, அந்த இதுக்கு எப்படி என்ன டூல்ஸ் யூஸ் பண்றீங்க, அந்த கீ டேர்ம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா எனக்கு தோணுச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் பயங்கர ஸ்ட்ரகிள்ல இருந்தேன். அப்புறம் 4th 5th மந்த் தான் அந்த டூல்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ற அளவுக்கு நாலேஜ் இருந்தது. ஸோ இது ஒரு 2-3 இயர்ஸ்ல டிராஸ்டிக் சேஞ்ச் மாதிரி தெரியுது. ஸோ நம்ம ஜஸ்ட் லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக்காவோ இல்லை கோடிங் ஸ்பெசிஃபிக்காக மட்டும் நீ இருந்துட முடியாது. வி ஷுட் ஏபிள் டு ஹேண்டில் ஆல் த டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். ஸோ இது என் சைட்ல இருந்து சின்ன நான் ஸ்ட்ரகிள் ஆனேன். பட் ஒரு 3-4 மந்த்ஸ் இதெல்லாம் என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சு. கோயிங் ஃபார்வர்ட் நீங்களும் ஒரு பர்டிகுலர் டெவலப்மெண்ட்டோ இல்லை எனி டெக்னாலஜிஸ் அதில் இருக்கிற எல்லா டூல்ஸையும் படிங்க, அந்த டூல்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதையும் தெரிஞ்சுக்கோங்க. விச் வில் பி ஈஸியர் ஃபார் எஸ் ப்ரோ. நல்ல ஒரு Thanks. நல்ல ஒரு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறீங்க. ஸோ டூல்ஸ்னால் எந்த மாதிரி டூல்ஸ், ஒரு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா? பிகாஸ் இன்ஃபர்மேட்டிக்காக ஒரு டூல் தான், பட் இட்ஸ் a டூல் பை Arjit? இட்செல்ஃப்ல. ஸோ எந்த மாதிரி டூல்ஸ் சொல்கிறீங்க ஜி? ஹலோ ஹலோ கேக்குதா? ஹலோ, ஐ திங்க் சம்
கேக்குதா மாறன்? ஆ, ஐ திங்க் யா. எனக்கு கேக்குது. சாரி. மாறன். நான் டூல்ஸ்னா சில எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா? இப்போ ஸ்டார்ட் ஃப்ரம் நம்ம டாஸ்க் அலோகேஷன்னா நீங்க முன்னாடிலாம் எக்ஸலோ நார்மல் லெவல்லே வச்சுப்பாங்க. இப்போ நீங்க ஒன்று அசூர் தெரியணும், இல்லை ஏடபிள்யூஎஸ் தெரிஞ்சிருக்கணும், இல்லை ஸ்க்ரம் ஜீரா தெரிஞ்சிருக்கணும். நீங்க இந்த டூல் இல்லாமல் இன்னைக்கு உங்களுக்கு டாஸ்க் அலோகேஷனே கிடையாது எல்லா இடத்துலையும். ஓகே. மெயினாக அந்த ஃப்ரெஷர்ஸ் வர்றாங்க, அந்த 1 இயர் 2 இயர்ஸ் சின்ன கம்பெனிஸ்ல இருந்து வர்ற எல்லாருமே இங்கே பெரிய ட்ராபேக் அவங்களுக்கு செட்பேக் ஆயிடுது. கிட்டத்தட்ட அவங்களுக்கு மேலே டவுட்டே வர ஆரம்பிச்சிருது, இவங்க உண்மையிலேயே ஒர்க் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றது. ம். ஸோ இந்த மெயினாக இந்த பிகினர்ஸ் லெவலில் இருக்கிறவங்க 1 இயர் 2 இயர் சின்ன கம்பெனிஸில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே வந்து இந்த டூல்ஸ் மேலே ஃபோக்கஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம டேஷ்போர்ட் எடுத்துட்டோம்னா அஜூரா இருக்கும். அண்ட் ம். சோர்ஸ் கோட் மெயின்டெனன்ஸ், இப்போ நீங்கள் கிட்டோ கிட்லாப்போ இது அந்த ப்ராசஸ் அது முடிச்சதுக்கப்புறம் உள்ள வந்துட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் லாகிங் பண்ணுறீங்கன்னா தட் சுட் பி செப்பரேட் லைப்ரரி. இப்போ இஎல்கே லேக் ஸ்டிபானா இந்த மாதிரியான இது. இதில் இன்னும் சர்ப்ரைசிங் என்ன விஷயம்னா 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங் டூல்ஸ்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் கேட்குறாங்க. இப்போ கிரஃபானா ம். இந்த இதெல்லாம் வந்து முன்னாடி வந்து உண்மைதான். நம்ம 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் மேலே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா போதுன்ற லெவலில் இருந்துச்சு. பட் ம். இப்போ 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கே இந்த டூல்ஸை பற்றி எல்லாமே கேட்குறாங்க. ஸோ லாகிங் டெஸ்டிங்க்கு என்ன மாதிரியான இப்போ ஜேயூனிட்டா இருக்கும். முன்னாடிலாம் வந்து நாங்கள் எழுதாம விட்டுருவோம். பட் ம். இப்போ அந்த டூல்ஸ் வச்சு நீங்கள் எழுதி பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் காமிக்க சொல்கிறாங்க. காமிச்சு அது ஓகே. அந்த சைட்லேருந்து டெஸ்டிங் சைட்லேருந்து நம்ம டெஸ்டிங் கொடுக்கறதுக்கே நம்ம கிட்ட இருந்து இந்த டூல்லாம் ரன் பண்ணி இதை எக்ஸிக்யூட் பண்ணி இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்து சப்மிட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ என் யூனிட் எடுக்கிறோன்னா வித்தவுட் நீங்கள் டெஸ்ட் கேசஸ் எழுதாம ஒரு டெப்ளாய் I think some internet issue. I think we lost the internet connection. I think Maran is not there. I think he's joined back. Our audio இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். We will move on to next speaker. So yes, வந்து I think பிரேக் we are ஆகிட்டே back. இருக்குன்னு நினைக்கிறேன். Correct. Break சாரி. ஆயிட்டே இருக்கு. But yes, we got ஓகே. it. நீங்க சொன்னது ஸோ வரைக்கும் இது முடிஞ்சது. பேசிக் டூல்ஸ் தான். பட் அந்த மெயினாக இந்த 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த டூல்ஸை பற்றி கண்டிப்பாக தெரியும். அண்ட் எங்கள் கம்பெனி மூலமாக இப்போ ஒரு 10 பேர் அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்கோம். ம். அவங்க கிட்ட கேட்ட 10 பேருக்குமே நீங்கள் லாக் எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்டால் அடுத்தது வந்து அது லாகிங்க்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. டூல்ஸ் ஸோ ஓவரால் டெஸ்ட் டூல்ஸ் தான். பண்ணுறீங்கன்னா அந்த டெஸ்ட் இப்போ இந்த டூலை ஏன் யூஸ் பண்ணீங்க, இதுக்கு ஆல்டர்னேட்டாக வேறு என்ன இருக்குது, அதில் ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் என்னென்ன இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணுறோன்னா அதில் ஆல்டர்னேட் டூல்ஸ் எல்லாம் என்னென்ன வச்சுருக்காங்க. இப்போ ரிடெக்ஸ் யூஸ் பண்ணுறோம், ரிடெக்ஸ் ஆகும், இதெல்லாம் ஒவ்வொரு டைப் இருக்குன்னா எல்லாமே மெஜாரிட்டி அவங்க டூல்ஸ் தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் நம்ம வெறும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை மட்டும் வச்சு போக முடியாது. அதுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ரெஸ்பெக்டிவ் டூல்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த டூல்ஸை பற்றி நம்மளுக்கு பேசவும் தெரியணும். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது சூப்பர். இந்த இயர்ல நான் தெரிஞ்சுட்ட ஒண்ணு. இனிமேட்டு எல்லா ஸ்டேஜ்லயும் அவன் டூல் வச்சிருக்கான். நீங்க அது ரெக்யர்மென்ட் கேதரிங்ல இருந்து டாஸ்க் அலோகேஷன்ல இருந்து கோட் பண்றதுல இருந்து அந்த கோடை டெப்ளாய் பண்றதுல இருந்து எல்லாத்துக்குமே ஒவ்வொரு டூலுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் அப்படின்ற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா அந்த டூல்ஸோட நாலேஜ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கணும். சூப்பர் ஜி. இது ஒரு நல்ல அட்வைஸ் ஆக்சுவலி. ஏன்னா இப்போ மல்டி ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ் தான் இண்டஸ்ட்ரியில மெயின்லி ஃப்ரம் தேவை. சின்ன கம்பெனில இருந்து வர்றவங்களுக்கு பயங்கர சேலஞ்சிங்கா கண்டிப்பா. இருக்கும் அது. ஏன்னா சின்ன கம்பெனில நம்ம நார்மலா எக்ஸலவோ ஏதோ பண்ணிடுவோம். அது என்ன ம். லெவலுக்கு போகுது அப்படின்னா, இவங்க உண்மையிலேயே ஒர்க் பண்ணாங்களா, இல்ல வந்து ஃபேக் போட்டு வந்துட்டாங்களான்ற லெவலுக்கு அத கொண்டு போய் நிப்பாட்டுது. ஒரு ஓகே. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3, 4 பேர் கிட்டத்தட்ட அந்த ஸ்டேஜுக்கு போய் ஏன்னா அவங்களுக்கு டெவலப்மெண்ட்ஸ் டைரக்ட்டா குடுக்க போறதில்ல. இல்ல எனிவே டாஸ்க் லொகேஷன் அஸூர் போர்ட்ல வரும். அந்த ம். GitHub குடுக்குறப்போ அவங்க அந்த இடத்துலலாம் திணறாங்க. கோடிங் ஆனா சூப்பரா பண்றாங்க. உள்ள அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 10 டேஸ் நம்ம அவங்கள கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணதுக்கு அப்புறம், அவங்களோட வொர்க்கிங் ஸ்டைல்லாம் பயங்கரமா இருக்கு. அந்த வொர்க் டாஸ்க் கிளியர் பண்றது, குளோஸ் பண்றதெல்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டா பண்றாங்க. பட் இந்த ம். டூல்ஸ் இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் தெரியாம வர்றவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட இவங்க ஃபேக் போட்டு வந்திருக்காங்களோன்ற லெவலுக்கு போர்ட்ரேட் ஆயிடுது. ஸோ சூப்பர். மெயினா சின்ன கம்பெனிஸ்ல இருந்து வர்றவங்க எல்லாருமே கொஞ்சம் இந்த டூல்ஸ பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது விச் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் மெயின்லி பெரிய கம்பெனி போகும்போது அது ரொம்ப கண்டிப்பா. இது ஒரு நல்ல இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஏன்னா இது எங்க பர்ப்பஸ் எங்க அப்ளிகபிள் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்டர்வியூல போம்போது எப்படி ஒர்க் பண்ணீங்க? உங்க ஒர்க் என்வைரன்மென்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அந்த மாரி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்க்குலாம் நமக்கு தெரியணும். பிகாஸ் நம்ம வந்து டேட்டா இன்ஜினியரா போலாம். இல்லன்னா வி கேன் பி எனிபடி.
பட் ஓகே எப்படி டெப்ளாய் பண்ணீங்க, டெப்ளாய்மெண்ட் எப்படி நடக்கும், அந்த ப்ராசஸ் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வரும்போது தென் தட்ஸ் வேர் வெதர் வி ரியலி ஒர்க் ஆன் இட், அதை நம்ம பண்ணியிருக்கோமான்றதை டெஸ்ட் பண்ணுறதுக்குரிய கொஸ்டின். லைக் இப்போ பிக் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா கிளஸ்டர்ஸ் எவ்வளோ இருந்துச்சு, நீங்கள் எந்த க்ளவுடில் யூஸ் பண்ணீங்க, எப்படி அக்சஸ் பண்ணுவீங்கன்றத பேசிக் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மாதிரி இடத்துல டூல்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது இட்ஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். சூப்பர் ஜி, இட்ஸ் நைஸ் பாயிண்ட். ஸோ விஜய் எல்லா டூலும் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு. எல்லா டூலும் சொல்கிறது இட்ஸ் அ லாங் லிஸ்ட். ஸோ பேஸ்ட் ஆன் இந்த லிஸ்ட்டை வச்சு நம்ம படிச்சுக்கணும் ஜி. ஸோ வாட் வி நீட் ஃபார் தேட்ன்றதை வச்சு அதை சர்க்குலேட் பண்ணுறதுல டூல் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோன்றதை வச்சு நம்ம படிக்கணும். பிகாஸ் டெவாப்ஸுக்கு தெர் இஸ் டிஃப்ரெண்ட் டூல் தேவைப்படும். ஸோ ஃபார் டேட்டா இன்ஜினியரிங்லேருந்து நம்ம டெவாப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸ்டில் வி வில் பி யூசிங் டெவாப்ஸ். நீங்கள் என்ன டெவலப்மெண்ட்டில் எதுனாலும் டெவாப்ஸ் தேவைப்படும். ஸோ அதுக்குள்ள டூல்ஸ் என்னன்றது அந்தந்த லெவலுக்கு தகுந்தாப்புல மாறும். ஸோ வில் நாட் பி ஏபிள் டு ப்ரொவைட் ஆல் த டூல்ஸ் நீடட் ஜி. ஸோ தட் இஸ் அ திங். சூப்பர், தேங்க்ஸ் மாறன் ஜி. தேங்க்யூ, ஷூர் ஜி. தேங்க்ஸ் எல்லாம். மெயினா ஏன் நான் சொல்லணும்னு நினைச்சேன்னா, ஒரு 2, 3 பசங்களுக்கு கிட்டத்தட்ட வேலை போற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது ஓகே, மெயினா சின்ன கம்பெனில இருந்து வர்றவங்களுக்கு இதோட அவேர்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்க நம்ம மூலமா ஆடியன்ஸ்ல, ஏன்னா மெஜாரிட்டி அந்த எம்என்சிஸ் மூவ் ஆகிறதுக்கான ப்ராசஸ்ல நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க இந்த பாயிண்ட் எல்லாம் எடுத்து பண்ணிட்டாங்க. இப்போ சின்ன கம்பெனிஸ்லயும் வந்துருச்சு, பட் ஸ்டில் இன்னும் நிறைய பேர் இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம இருக்கிறப்போ கொஸ்டின் மார்க்காவே ஆயிடுது அந்த ஜாபோட கொஸ்டின் மார்க். ஏன்னா ஒன்ஸ் அவன் வெளில அனுப்பிட்டானா திருப்பி வந்து நீங்க உள்ள போறதுங்கிறது ரொம்ப டஃப். ஸோ எல்லாருமே எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம டெக்னிக்கல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கொடுக்குறோமோ அதே இம்பார்ட்டன்ஸ் நம்ம அந்த யூஸ் பண்ற டூல்ஸ்க்கும் கொடுத்து அதையும் நம்ம ஃபெமிலியரைஸ் பண்ண வச்சு. சூப்பர், தேங்க்யூ ஜி. thank you. So yes, yeah, we will move on to the next speaker, which is Pardi. So Pardi உங்க எல்லாருக்குமே தெரியும், தமிழ் மூவி ஆடியன்ஸுக்கு பழக்கப்பட்டவர் தான். பட் லாஸ்ட் few years I was not there. So yes, yeah, hi Pardi. Hi everyone. First of all, thanks for inviting me. So எனக்கு வந்து 2024 and 2025 ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி லைக் நீ ஆறுமுகம் கௌதம் சொன்ன மாதிரி லாஸ்ட் இயர் வந்து அப்போ தான் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம், ChatGPT அந்த மாதிரி நிறைய இது. ஸோ நம்ம பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்ரி பிஸ்னஸ் வந்து சர்வை பண்ணுறதுக்கு இந்த எஸ்கர்வ்ஸ் இருக்கும். ஸோ எஸ்கர்வ்னா ஸ்டார்டிங் வந்து பர்த் ஸ்டேஜ் இருக்கும், அப்புறம் க்ரோத்து, மெச்சூரிட்டி, அப்புறம் சேச்சுரேஷன். ஸோ அந்த சேச்சுரேஷன் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கம்பெனி வந்து அப்படியே ஸ்டேபிள் ஆகிடும், ஸ்டாக் ப்ரைஸ்லாம் அப்படியே அதே பாயிண்டில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் ஒரு எஸ்கர்வ் எடுத்தால் தான், மறுபடியும் வேற ஒரு ப்ராடக்ட் ஒரு வாட் எவர் வேற ஒரு நியூ டெக்னாலஜி எடுத்தால் தான் அவங்க மறுபடியும் பர்த், க்ரோத், மெச்சூரிட்டி அண்ட் அந்த மாதிரி எஸ்கர்வ்ஸ் வந்து ஸ்டாக் பண்ணிக்கிட்டே போவாங்க. அந்த மாதிரி ஃபேஸில் தான் வந்து 2023 இருந்துச்சு. அப்போ தான் இந்த ஏஐ டூல்ஸ்லாம் வந்து ஜஸ்ட் பர்த் ஸ்டேஜில் இருந்தது. ஸோ இந்த இயரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ChatGPT கிட்ட போயிட்டு ஸ்ட்ராபெரின்னு ஒரு வேர்டு கொடுத்து அந்த வேர்டில் வந்து எத்தனை ஆறு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கான்ஃபிடென்ட்டாக போய் சொல்லும் 2 ஆறு தான் இருக்குது அப்படின்னு. நீங்கள் மாதிரி ஆர் யூ ஷுவர் அப்படின்னு கேட்டாலும் ஆமாம் 100% 2 ஆறு தான் இருக்குது அப்படின்னு சொல்லும். ஆனால் இது நிறைய பேர் மீம்லாம் ஆக்கி நிறைய ஷேர்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து இப்போது நல்லா ஃபிக்ஸ் பண்ணி இப்போல்லாம் நல்லா மெச்சூர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நல்லா க்ரோத் ஆகி இப்போ ஒரு மெச்சூர் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 2025 வந்து இன்னும் மெச்சூரிங் ஸ்டேட்டில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி 26 சேச்சுரேட் ஆகலாம். என்னோட ப்ரிடிக்ஷன் என்ன அப்படின்னா 2025 எண்டில் வந்துட்டு இப்போது நிறைய வந்து க்ளவுட் பேஸ்டாக தான் இருக்குது. இப்போ நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ChatGPT வந்து நீங்கள் லோக்கலாக ரன் பண்ணணுன்னா ரன் பண்ணலாம், ஒரு பவர்ஃபுல் டெஸ்க்டாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா ரன் பண்ணலாம். ஆனால் அதையே கொண்டு போய் ஒரு ராஸ்பெரி பையில் ரன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லைட் வெயிட் மாடல்ஸோ இல்லை ரொம்ப சின்ன மாடல்ஸோ யூஸ் பண்ண முடியும். ஸோ டிரான்சிஸ்டர் டெவலப்மெண்ட், செமிகண்டக்டர் அதெல்லாம் வந்து டெவலப் ஆக ஐ பிலீவ் இன்னும் சின்னதாகிடும். ஆப்பிள் வந்து அவங்க ஃபோன்லேயே வந்து மாடல்ஸை வந்து ரன் பண்ணுறாங்க லேட்டஸ்ட் ஐஃபோன்ஸில். அந்த மாதிரி லோக்கல் டிவைசஸ்லேயே வந்து இந்த மாடல்ஸை ரன் பண்ணுற மாதிரி தான் மூவ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இனிஷியலி 2023 இருந்து நான் டூல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ChatGPT, Claude அதெல்லாம். ஸோ இந்த வருஷம் வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி டூல் நான் வச்சுருக்கேன், ஜெமினை, Claude, ChatGPT ப்ளஸ் எல்லா பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணுறேன். ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. இப்போ கோடிங்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா Claude தான் எனக்கு வந்து நம்பர் 1, அது பக்கத்தில் எதுவுமே வர முடியாது, அந்த மாதிரி இருக்குது.
சாட் ஜிபிடியை வந்து நான் எவ்ரிடே திங்ஸ்க்கு யூஸ் பண்ணுறேன். ரொம்ப புவராக எது பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் தான். அது அது ஏன் அப்படி ஆகுதுன்னா எவ்ரிதிங் இஸ் ரன்னிங் லோக்கலி. ஸோ அதுதான் அதனோட ட்ராபேக்காக இருக்குது. ஆனால் போக போக அதுவும் இம்ப்ரூவ் ஆகிடும்னு நான் நம்புகிறேன். இந்த வருஷம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் ஆண்ட்ராய்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வருஷம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நான் ஐஓஎஸ்க்கு ட்ரான்சிஷன் ஆகிட்டேன். ஸோ இந்த வருஷத்துக்கு ஸ்டார்டிங்கில் வந்து எங்கள் கம்பெனியில் நான் வந்து மாஸ்டர் கிளாஸ்ன்ற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ சில பேருக்கு தெரியாது. ஸோ மாஸ்டர் கிளாஸ் எந்த மாதிரி கம்பெனினா வந்து நீங்கள் இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் நெட்ஃப்ளிக்ஸ். நீங்கள் வந்து போயிட்டு வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பீப்புளெலாம் இருப்பாங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் கார்டன் ராம்சே வந்து குக்கிங்க்கு, ஹேண்ட் சிம்மர் மியூசிக், அந்த மாதிரி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்டை வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸை ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து மாஸ்டர் கிளாஸு. ஸோ அங்கே அதையே வந்து நம்ம நிறைய பேர் வந்து என்ன ஃபீச்சராக கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, எனக்கு வந்து அந்த இன்ஸ்ட்ரக்டரோட பேசணும், எனக்கு வந்து கார்டன் ராம்சே கால் பண்ணி இது மாதிரி எக்கை வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக எனக்கு செய்யணும்னு நான் நினைக்கிறேன், அது எப்படி செய்ய முடியும் அப்படின்றது வந்து ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ முன்னாடி வந்து ஒரு பைலட் ப்ரோக்ராம் மாதிரி ஆக்சுவலாக இன்ஸ்ட்ரக்டர்ஸ் கிட்ட நீங்கள் கால் பண்ணலாம். செலக்டட் மாஸ்டர் கிளாஸ் யூசர்ஸ் வந்து கால் பண்ணி நீங்கள் இன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கு பேசுகிற மாதிரி ஒரு ஃபீச்சர் இருந்துச்சு. பட் ஆஸ் யூ நோ, எல்லா செலிப்ரிட்டிஸும் பயங்கர பிஸியாக இருப்பாங்க, அவங்களால எல்லாமே பண்ண முடியாது. ஸோ இந்த ஜென்ஏஐ வந்ததுக்கப்புறம் கௌதம் சொன்ன மாதிரி நாங்கள் ரேக் பேஸ் மாடல்ஸ் எடுத்து எங்ககிட்ட வந்து அவங்களோட டேட்டா செட், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ் பேஸ்லாம் இருக்குல்ல ஃபார் ஈச் இன்ஸ்ட்ரக்டர். ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் அந்த மாடலுக்கு கொடுத்து, ஸோ நீங்கள் வந்து அதுக்கிட்ட வாய்ஸில் நீங்கள் பேசலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த ஏஐ பாட் கிட்ட நீங்கள் கார்டன் ராம்சே இருக்காருன்னா நீங்கள் கார்டன் ராம்சே கால் பண்ணி, இந்த மாதிரி என் வீட்டில் 4 பேர் இருக்காங்க, எனக்கு வந்து உங்களோட இந்த எக்ஸ் பெனடிக்ட் ரெசிபி செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து உங்களுக்கு கார்டன் ராம்சே ஸ்டைல்லையே அவரோட டோன்லேயே வந்து கொடுக்கும். ஸோ இதை வந்து நாங்கள் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணோம், வித்தவுட் யூஸிங் மச் எக்ஸ்டர்னல் டூல்ஸ். காஸ்ட்ஸ் எல்லாம் கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து எனக்கு ரொம்ப அதிக லேர்னிங் இருந்துச்சு. அதே மாதிரி இப்போது நான் இனிஷியலாக சொன்ன மாதிரி சாட் ஜிபிடி வந்து ஸ்ட்ராபெரியில் வந்து எத்தனை ஆறு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது கான்ஃபிடெண்ட்டாக போய் சொல்லுச்சுன்னு சொன்னேன். அந்த மாதிரி வந்து இந்த இடத்துல நம்ம பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் கார்டன் ராம்சே வந்து அதை பேஸ் பண்ணி ஒரு மாடல் செஞ்சுருக்கோம். யூசர் வந்து ஒரு இன்புட் query கேட்குறாங்க, அது வந்து தப்பாவோ இல்லை அவரோட ஃபீல்டு இல்லாமல் வேறு எதை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து அதை ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா இது வந்து கார்டன் ராம்சேயோட டைப் ஆகிருக்கு, அவரோட நேம் வந்து கெட்டு போயிடக்கூடாது. அந்த மாதிரி ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி டீம் வந்து ஒர்க் பண்ணி அது பண்ணி அது சால்வ் பண்ணாங்க அந்த இஷ்யூஸ் எல்லாம். ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு அந்த ஏஐ பாட்டை செய்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் அதை வந்து சேஃப்டி அண்ட் மாடரேட் பண்ணுறது தான் ரொம்ப பெரிய சேலஞ்சிங்கான டாஸ்காக இருந்துச்சு. ஸோ அதில் நிறைய லேர்னிங் கிடச்சிது. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து இது மாதிரி நிறைய பாட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இந்த ஸ்பேஸில் மட்டும் இல்லாமல் நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஆப்பெல்லாம் பில்ட் பண்ணி நம்ம தினமும் யூஸ் பண்ணுறோம்ல. இப்போ ஊபர் யூஸ் பண்ணணுன்னா ஃபோன் ஓப்பன் பண்ணி ஆப்பு ஃப்ரம் டு லொக்கேஷன் கொடுக்குறோம். ஸோ நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன், அப்படி இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இந்த ஆப்ஸுன்ற கான்செப்டே போயிடும். கௌதம் சொன்ன மாதிரி எல்லாமே ஏஜென்ட்ஸாக மாறிடும். ஸோ நாளைக்கு உபர் புக் பண்ணுறோன்னா உபர் ஏஜென்ட்டுன்னு ஒன்று இருக்கும். உங்கள் ஃபோன்லேயே வந்து உபர் ஏஜென்ட்டை ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சைன்இன் பண்ண சொல்லும். சைன்இன் பண்ணோன்னே நீங்கள் சாட் ஜிபிடியோ இல்லை ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் கிட்டேயோ நீங்கள் வந்து எனக்கு வந்து மயிலாப்பூரில் இருக்கேன், நான் அடையார் போகணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுவே உபர்கிட்ட பேசி அதுக்கான டாஸ்க்கெல்லாம் செஞ்சுட்டு இவ்வளோ தான் காசு அப்படின்னு சொல்லும். ஸோ வந்து நீங்கள் ஓகே நீ புக் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி சாட் ஜிபிடிக்கிட்டேயோ இல்லை ஆப்பிள்கிட்டயோ சொன்னிங்கன்னா அது வந்து அந்த புக்கை பிரிண்ட். ஸோ இந்த ஆப்பே தேவையில்லை. ஸோ ஃப்யூச்சரில் வந்து நம்ம முழுக்க அந்த ஒரு ஏஜென்ட் ஃபோக்கஸ்டான ஒரு வேர்ல்டுக்கு போயிடுவோன்னு நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் மை மெயின் ப்ரிடிக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் 2025 வந்து இப்போ 24 பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எம்எஸ் பண்ணுறதுக்கு யூஎஸில் வராங்கல்ல, அவங்கெல்லாம் வந்துட்டு
நிறைய பேர் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஜாப் கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப மார்க்கெட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு என்ன மெயின் காரணம் அப்படின்னு நான் பார்க்குறேன்னா, மெயின்லி இந்த ஏஐ தான். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டெவான் ஏஐன்னு ஒன்று இருக்குது. அது வந்து எப்படி பில்ட் பண்ணுறாங்கன்னா, அது ஒரு ஜூனியர் வெப் டெவலப்பர் மாதிரி. அதுக்கு வந்து ஃபுல் நாலேஜ் அபவுட் ரியாக்ட் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த டெவான் ஏஐ கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு வெப்சைட் வந்து பில்ட் பண்ணு அப்படின்னா, அதுவே ரியாக்டில் வந்து ஒரு ஜூனியர் டெவலப்பர் மாதிரி எல்லாமே எல்லா கோட் பேஸில் ரெடி பண்ணிவிட்டு அதுவே ஒரு கிட்ஹப் பிஆர் கிரியேட் பண்ணோம். அந்த பிஆரில் போய் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணி ஏன் இது மாதிரி எழுதியிருக்க, இதை மாற்று அதை மாற்று அப்படின்னு நீங்கள் கிட்டப்பில் கமெண்ட் போட்டிங்கன்னா, அது போய் அந்த அந்த இடத்துல மட்டும் சரி பண்ணிவிட்டு கம்பைல் பண்ணி உங்களுக்கு யூனிட் டெஸ்ட்ஸ் எல்லாம் எழுதி ரெடி பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி டூல்ஸ்லாம் வந்து இப்போ எமர்ஜ் ஆக இந்த மாதிரி ஜூனியர் ரோல்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக வந்து அஃபெக்ட் ஆகிடும்னு எனக்கு ஒரு பயம் இருக்குது. ஸோ அதிலேருந்து எப்படி அதுவே ஒரு காரணமாகவும் சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய ஏஐ ஃபோக்கஸ்டு டூல்ஸ் வர்றதுனால நிறைய சீனியர்ஸ்க்கு வந்து பயம் இன்க்ரீஸ் ஆகுது, நம்மளுக்கு லே ஆஃப் ஆகிடுமோ அந்த மாதிரி. ஸோ நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா ஆயிடும் தான் நான் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து அந்த ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி அவங்களோட நாலேஜை என்ரிச் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபவுண்டேஷன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ஒன் ஆஃப் த ஃபவுண்டேஷன் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். நிறைய பேர் வந்து முன்னாடிலாம் வந்து படிக்கணுன்னா ஒரு வீடியோ போடணும், இல்லாட்டா காலேஜ்லேயே நல்லா படிச்சிருக்கணும் அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம், இல்லைன்னா புக்கு வாங்கி படிக்கணும். இப்போ வந்து நீங்கள் ஜஸ்ட் சாட்ஜிபிட்டியில் போயிட்டு எனக்கு ஸ்டாக் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணு, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 10 year old புரிய வைக்கிற மாதிரி ஸ்டாக் எக்ஸ்பிளைன் பண்ணு, கியூ எக்ஸ்பிளைன் பண்ணு சொன்னிங்கன்னா அது க்ளீனாக அழகாக சொல்லப்போகுது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கோர் நாலேஜை வந்து ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் சால்விங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்போ இருக்கிற டூல்ஸால் மோஸ்ட்லி பண்ண முடியல. மேபி அடுத்த வருஷம் பண்ணலாம். பட் இந்த கோர் கான்செப்ட்ஸ் தெரிகிறவங்கள தான் வந்து இண்டஸ்ட்ரி வந்து இனிமேல் அக்செப்ட் பண்ணும். இந்த மாதிரி பேசிக் டாஸ்க்ஸ் நான் வெப்சைட் பில்ட் பண்ணுவேன், நான் வந்து ஒரு ஆப் பில்ட் பண்ணுவேன்றவங்களுக்கு வந்து ஜாப்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் என்னோட பழைய மேனேஜரோட பொண்ணு வந்து 8th standard தான் படிக்குது. அந்த பொண்ணு வந்து ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி எம்ஐடி ஸ்க்ராட்ச் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு கேம், நானே ஸ்டன் ஆகிட்டேன். அந்த அளவுக்கு ஒரு 8th standard பொண்ணு வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு கேமு கிறிஸ்மஸ்க்காக மல்டி லெவல்ஸ் எல்லாம் வச்சு பில்ட் பண்ணியிருக்கு. ஸோ 8th standard பொண்ணே இந்த அளவுக்கு பண்ண முடிஞ்சது அப்படின்னா, நம்ம வந்து அந்த இதெல்லாம் வந்து இனிமேல் ஒரு காலேஜ் லெவலில் வந்து நான் இந்த மாதிரி வெப்சைட் பண்ணியிருக்கேன், ஆப் பண்ணியிருக்கேன்றதெல்லாம் இனிமேல் பெரிய விஷயமா இருக்காதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் நிறைய கோர் கான்செப்ட்ஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது, அந்த மாதிரி நிறைய முன்னாடி மாரன்ஸ் அந்த மாதிரி நிறைய டூல்ஸு அதெல்லாம் வந்து நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து ஐடியில் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இதில் தெர் சம் கொஸ்டின் இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம என்னதான் நாலேஜ் கெயின் பண்ணாலும் we cannot overtake ஏஐ. கரெக்டாக? நம்ம என்னதான் இப்போ சாட்ஜிபிட்டியில் கேட்டு நம்ம படித்தாலும் நம்ம ஏன் படிக்கணும்? சாட்ஜிபிட்டிக்கு அது ஆல்ரெடி தெரியுது. ஸோ என்ன நாலேஜ் கெயின் பண்ணுறது? வாட் லைக் ஒரு ஃப்யூச்சரை பார்த்தா ஒரு என்ன சொல்கிறது, பெருசாக ஒரு பிரைட்டாக இல்லையே, எப்படி போகலான்றதுக்கு ஒரு இப்போது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்டர்வியூவே எடுத்துக்குவோமே, நம்ம ஒரு அல்காரிதம் கொஷின் நம்மளை கேட்குறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ்னால் இன்டர்வியூக்கு வரவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சாட்ஜிபிட்டின்ட்டு ஒரு சைடில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அவங்க கேட்குற கொஷினை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவாங்க. அது உடனே ஆன்சர் சொல்லிடும். அதுக்கே சொஃபிஸ்டிகேட்டட் டூல்ஸ்லாம் இருக்குது இன்டர்வியூங்காகவே. ஏஐ பேஸ்ட் டூல்ஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கிட்டீங்கன்னா அது வந்து இன்டர்வியூவருக்கு டிடெக்ட் பண்ண முடியாத மாதிரி ஒரு செகண்டரி மானிட்டரில் உங்களுக்கு இருக்கும். அந்த இன்டர்வியூவர் கேட்குற கேள்வி அதை ரிசீவ் பண்ணி அதுவே ஆன்சர் சொல்லிகிட்டே இருக்கும், நீங்கள் பார்த்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் பில்ட் ஆக கம்பெனிஸ்க்கே வந்து டவுட் வந்துடுது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொஷின்ஸை வந்து மாற்றிடுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம் ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த கொஷினை டைரெக்டாக கேட்காம அதை ட்விஸ்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணி கேட்பாங்க. ஸோ இதை வந்து சாட்ஜிபிட்டியாலே சால்வ் பண்ண முடியாது. அது வந்து ஹலூசினேட் தான் பண்ணுமே தவிர குத்து மதிப்பாக தான் சொல்லும். அதை வந்து நம்ம சொன்னோன்னா மாட்டிக்குவோம். ஸோ பட் ஆக்சுவல் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அதை சால்வ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஏஐ கிட்ட வந்து வெப்சைட்டை வந்து
பில்ட் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா அது வந்து பில்ட் பண்ணி கொடுத்துரும். ஆனால் அது எப்படி பண்ணுச்சு அதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன் வந்து இந்த டெசிஷன்ஸில் எடுத்தது, இந்த இப்படி பில்ட் பண்ணியிருக்கே இது வந்து ஒரு பெரிய டீமுக்கு ஸ்கேல் ஆகுமா, அதெல்லாம் வந்து அதனோட கன்சிடரேஷன்லேயே இருக்காது. இப்போது ஒரு 10 பேர் இருக்க டீம் வந்து ஒரு வெப்சைட் செய்கிறதுக்கும் ஒருத்தர் வந்து அவரோட பர்சனல் யூஸ்க்காக வெப்சைட் செய்கிறதும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ ஆர்கிடெக்சர்லாம் டிஃபர் ஆகும். இதெல்லாம் வந்து ஏஐக்கு அட்லீஸ்ட் இன்னைக்கு தெரியாது, மேபி ஒரு ஐடியா இருக்கும். பட் இந்த மாதிரி கோர் ஸ்கில்ஸ்லாம் இன்னுமே நம்ம புக்ஸ்லையும் பை ப்ராக்டிஸ்னாலையும் தான் வருதுன்னு நான் நம்புகிறேன். அட்லீஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இன்னும் நான் பெஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுற கிளாடே வந்து இன்னும் இதெல்லாம் பண்ணலை. ஜஸ்ட் ஸோ ஒன் எக்ஸ்டென்ஷன் அவர் சொன்னதில், ஐ மீன் நான் ஒரு சின்ன கதை தான் சொல்கிறேன் நான். லெட்ஸே நான் வந்து அமேசான் ரன் பண்ணுறேன் வச்சுக்கலாமே. நான் தான் ஜெஃப் பர்சஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் வந்து யாரையாவது ஒரு ரேண்டமாக ஒரு சிட்டிசன்கிட்ட கூப்பிட்டு நான் வந்து சரி நான் அமேசான் உங்கள்கிட்ட தந்துடுறேன், நான் எல்லா கோடும் நான் உங்கள்கிட்ட தந்துடுறேன், இன்க்ளூடிங் பாஸ்வேர்ட்ஸ், கீ ஃப்ரேஸ் எல்லாமே நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். அவர்கிட்ட போயிட்டு டு யூ திங்க் ஹீ கேன் ரன் அமேசான்? ஏன்னா அதுதான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ ப்ராடக்ட் நம்ம பண்ணுறோம், சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் பண்ணுறோம், இட் இஸ் ஜஸ்ட் அன் எனேபிளர். அதில் ஆப்ரேஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, which is something that these LLMs cannot, at least today, they cannot automate that, or they cannot ஏஜென்ட்டுக்கு அதான் கொஞ்சம் நம்ம அதான் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பட் இட்ஸ் நாட் தேர் yet. நான் உங்ககிட்ட என் ப்ராடக்டே உங்ககிட்ட கொடுத்தா கூட உங்களால் அதை ரன் பண்ண முடியாது. ஏன்னா அமேசான் இஸ் நாட் ஜஸ்ட் அ சாஃப்ட்வேர், அதில் லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது, அதில் கஸ்டமர் ரிலேஷன் இருக்குது, நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. தட் இஸ் சம்திங் தட் ஐ டோன்ட் திங்க் ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு அதை ஆட்டோமேட் பண்ண முடியாது. அண்ட் இப்போ நம்ம நிறைய பேர் வந்து எல்எம்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஸ்கில்ஸை ஹோன் பண்ணுறதுக்கு, இல்லாட்டி அதை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு வந்து அதெல்லாம் தேவையில்லை, நான் ஹோன்லாம் ஸ்கில்லாம் பண்ண தேவையில்ல, பட் எனக்கு வேலையை முடிக்கணும் அப்படின்னா எனக்கு கோட் ஜென்ரேட் பண்ணி கொடு, அவ்வளோதான் நம்ம பண்ணுறோமே தவிர நீங்கள் ப்ராடக்ட்டை ஒன்ஸ் நீங்கள் லான்ச் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி வந்து நம்ம ஆப்ரேஷனலைஸ் பண்ணுறோன்றதெல்லாம் ப்ராஃபிட்டே இருக்குது. கரெக்டா? ஸோ நான் உங்ககிட்ட கத்தியே கொடுத்தாலும் அதை உங்களுக்கு வீச தெரியணும். அந்த வீச தெரியறது ஐ டோன்ட் திங்க் ஸோ. இப்போ கத்தி பண்ணுறதுக்கு மட்டும் தான் நம்ம டூல் இருக்கு, கரெக்டா? ஸோ அதுக்கு அதை தாண்டி கிடையாது. சூப்பர் சூப்பர் கௌதம். ஸோ சின்ஸ் நீங்களும் ஏஐல சென்னையில் இருக்கிறதுனால ஒரு இது என்ன சொல்கிறது, இட்ஸ் நாட் அ இம்மீடியட் கொஸ்டின் பட் ஒரு லாங் டேர்ம் கொஸ்டின். ஜஸ்ட் லெட் மீ, இது எனக்கு பேசிக்காகவே இருந்த கொஸ்டின் தான். இப்போ 2024, இப்போ லெட்ஸ் சி 2034, ஒரு 10 years, லெட்ஸ் நாட் திங்க் அபவுட் 1 year, ஒரு 10 yearல லெட்ஸ் திங்க் அபவுட் இட். இப்போ பரதி சொன்னதே எனக்கு வந்து இது ஆச்சரியமாக என்ன இருந்துச்சுன்னா, லைக் ஆப்ஸ் எல்லாமே போயிடும்ன்றது எனக்கு அப்போ தான் ஜஸ்ட் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஆமாம், நமக்கு எதுக்காக ஆப்பு, லைக் ஆப்பிள் வந்துட்டு தி இன்ட்ரடியூஸ் ஆப் ஸ்டோர் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆப்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. தட் இஸ் அ வெரி ரெவல்யூஷனரி அட் தட் டைம். பட் இப்போ வந்துட்டு நமக்கு ஆப்பே தேவையில்லை, எவ்ரி திங் ஜஸ்ட்டு லைக் யூ டோன்ட் நீட் ஃபோனே எதுக்குன்ற மாதிரி தான் ப்ராப்ளி இட் மைட் கம் நான் நினைக்கிறேன். பட் அது தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் பார்ட். நான் என்ன கேட்குறேன்னா, 2034 லெட்ஸே இப்போ அமேசான் சிஇஓ இருக்காரு, லைக் ஜெஃப் பெசோஸே இருக்காரு. ஹீ இஸ் கைண்ட் ஆஃப் அ பர்சனாலிட்டி. அவருக்கு என்ன வாட் ஹீ கேன் டூ, ஒரு சர்டன் டிசிஷன் எடுத்திருக்காரு, அந்த டிசிஷன் எடுக்கிறதுனால சம் ரிசல்ட் வருது, அந்த ரிசல்ட்டை வச்சுட்டு ஹீ லேர்ன்ட் இட் அண்ட் தென் அகைன் அதை அப்ளை பண்ணுறாரு. தட்ஸ் ஹவ் ஹீ பிகம் வாட் எவர் ஹீ இஸ் ரைட் நவ். ஸோ அதை ரைட் நவ் ஏ இஸ் லேர்னிங். இப்போ வெரி மெச்சூர், பேசிக்காக ஸ்ட்ராபெரிக்கு எத்தனாருன்னு கூட தப்பாக சொல்லிட்டு இருக்கு, பட் குவிக்லி அது லேர்ன் ஆகி 1 yearலே செம ப்ராக்ரஸ் காட்டிருச்சு. ஸோ வாட் இஃப் 10 yearsல அந்த சிஇஓ எதுக்காக இருக்கணும்? ஒரு ஏஐ கேன் பிகம் அ சிஇஓ இட் செல்ஃப், அப்படி இருக்கலாம்ல. ஸோ டூ யூ திங்க் தட் பாசிபிலிட்டி? ப்ராப்ளி சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருக்கலாம், பட் டூ யூ திங்க் இட் இஸ் அ பாசிபிலிட்டி? See, maybe ஒர்க்கர்ஸ் எதுக்கு இருக்கணும்? Yeah, nobody has to be there. அதுதான், that is what I'm thinking. 10 years, not 1 year. அதான் சொல்றேன். ஸோ 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும்னு தெரியல. ஏன்னா எனக்கு உங்ககிட்ட ஆனஸ்டா சொல்லணும்னா, கோவிட் லாக்டவுன் வரதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி லாக்டவுன் வரும்ன்றத நம்பிக்கை எனக்கு இல்லை. அது எப்படி ரன் பண்ணுவாங்க, கம்பெனி எப்படி ரன் பண்ணுவாங்க, அதெல்லாம் முடியாதுன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். என்னோட கூட வேலை செஞ்சவங்க தான் இல்லை லாக்டவுன் கண்டிப்பாக வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் டிபேட் பண்ணிட்டு அதெல்லாம் வராது, எப்படி ரன் பண்ண முடியும்னு. பட் எவென்ச்சுவலி எல்லாருமே வந்து வி ஆல் எண்டட் அப் ஹேவிங் அ லாக்டவுன். ஸோ 10 வருஷம் கழிச்சு என்ன வரும்ன்றது ரொம்ப கஷ்டம் நம்ம இப்போதைக்கு ப்ரெடிக்ட் பண்ண பண்றது. மேபி 1 வருஷம் 1.5 வருஷத்துல நம்ம என்ன நடக்கும்ன்றது. ஏன்னா திஸ் இஸ் அ வெரி ரேப்பிட்லி எவால்விங் ஃபீல்ட். அதான் லைக் ஐ செட் ரைட், முன்னாடிலாம் ப்ராடக்ட் லான்ச் 6 மாசத்துக்கு 1 வருஷத்துக்கு வரும், இப்பெல்லாம் மாசம் மாடல் விட்டுட்டு இருக்காங்க. ஆப்பிள் ஒன்று விடுறாங்க, ஜெமினை வருது,
ஜெமினில இப்ப புது ஒரு மாடல் வந்திருக்கு. என்னன்னா அது வந்து உங்களுக்கு எதனால அந்த ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் பண்ணுதுன்ற வரைக்கும் உங்களால போய் பார்க்க முடியும், ட்ராக் பண்ண முடியும். ஸோ ஒரு ஒரு லைன் ஆஃப் தாட் உங்களுக்கு கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ ஓகே. ஹேவிங் செட் தட் அது பண்ண முடியாது. பட் ரெண்டாவது நம்ம எல்லாருமே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இட் இஸ் ஜஸ்ட் அ டாக்குமெண்ட் கம்ப்ளீட்டர். நீங்க வந்து ஒரு பார்ட் ஆஃப் டாக்குமெண்ட் ப்ராம்ப்டா நீங்க கொடுக்குறீங்க. அந்த டாக்குமெண்ட்டை அந்த எல்எல்எம் இன்னைக்கு தான் நான் சொல்றேன். 5 வருஷம் கழிச்சு அது எப்படி மாறும்னு தெரியாது. ஸோ இன்னைக்கு வந்து எல்எல்எம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஐ லவ் அப்படின்னு சொன்னா அது ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லும். ஸோ அது கம்ப்ளீட் பண்ணுது அந்த டாக்குமெண்ட்டை. ஸோ அந்த டாக்குமெண்ட்டை இன்டெலிஜென்ட்டா கம்ப்ளீட் பண்றதுனால நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஏய் அது நிஜமாவே யோசிக்குது போல இருக்கு, ரெலவெண்டா அந்த கம்ப்ளீஷன் இருக்குல்ல, அது பின்னாடி ஏதோ யோசிக்குது போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் அதுக்கு வந்து ரீசனிங் கெப்பாசிட்டிலாம் கிடையாது. ஸோ இப்போ ஒரு சிஇஓ இருக்காரு அப்படின்னா, பேசிக்கா அவர் வந்து ஹி நீட்ஸ் டு எம்பத்தைஸ். ஓகேங்களா? ஒரு 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 கஸ்டமர் கிட்ட அவருக்கு அந்த எம்பத்தி வேணும். எதனால ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க இல்லைன்னு. ஃபார் ஏஐ இட் இஸ் ஆல் டேட்டா. ஓகேங்களா? எமோஷன்ஸ் கிடையாது. எமோஷன்ஸ் இஃப் யூ கேன் ஃபீட் தட் அஸ் டேட்டா ப்ராபப்ளி இட் வில் டூ வெல். பட் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டேட்டா, நம்ம வந்து ஒரு மீடியம் வழியா டேட்டாவை உள்வாங்கிக்கிறோம், அது ஒரு வேற ஒரு மீடியம் வழியா, ஸோ எலக்ட்ரானிக் சிக்னல்ஸ் மூலமா வருது. நமக்கு பிரெயின்லயும் எலக்ட்ரானிக் சிக்னல்ஸ் தான் இருக்கு, பட் நம்மளது வந்து அனலாக், டிஜிட்டல் கிடையாது. ஓகேங்களா? ஸோ வேற வேற விதமா வந்து நம்ம டேட்டா வந்து உள்வாங்குறோம் அண்ட் வேற வேற விதமா நம்ம ப்ராசஸும் பண்றோம். ஸோ நம்மளால எம்பத்தைஸ் பண்ண முடியும், ரீசன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆனா அதனால ரீசனே பண்ண முடியாது இன்னைக்கு பொழுதுக்கு. நான் சொல்றேன், மேபி யூ கேன் கோட் தி ரீசனிங் ரைட் இன் தி டேஸ் டு கம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் so it is happening any time soon. ஓகே, சூப்பர். ஹாய்ண்ணா. Hey, good morning, good ஹாய்ண்ணா, afternoon. குட் மார்னிங். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஹாய். Hello legends. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கோண்ணா. நீங்கள்? சூப்பர். சாரி, ஐ couldn't join on time. நான் ஒரு 6க்கு மட்டும் ரீசன்ஸ் அனுப்பிச்சிருந்தேன், ஒரு ஆஃபீஸில் ஒரு ஒர்க்கு. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் allowed to see all the bright people in a single call. பரிதி எப்படி இருக்கீங்க? கௌதம் எல்லாம் பயங்கர பிஸியாக இருக்காரு. I was really enjoying that answer and 99% I am also having the same kind of a thought. Okay. But 1% anything can happen, right? In 10 years from now. Okay. கரெக்ட். அதான் நான் சொன்னேன், there's always this uncertainty இருக்குங்க No, இல்லையா? see, that's the beauty, right? So if எல்லாமே தெரிஞ்சதுன்னா நமக்கு வந்து லைஃபுமே போர் அடிச்சிடும். ஓகே. ஸோ இப்போ மாடலில் இப்போ கௌதமோட தாட்டை அதே சமயத்தில் பரிதியோட தாட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா ஒரு ஜோக் ஒன்று சொல்லுவாங்க. ஏர்லைன்ஸ் இண்டஸ்ட்ரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் சர்வே எடுத்தாங்க. என்ன கஸ்டமர் சர்வேனா லைக் ஹவு ஃப்ரெண்ட்லி தே ஆர் அப்படின்ற மாதிரின்னு. பட் ஜெர்மன் ஏர்லைன்ஸ் வந்து தேவர் ஸ்கோர்ட் வெரி லோ. அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபீட்பேக் கிடைக்கல, ரொம்ப கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை, பேசஞ்சர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை அப்படின்ற மாதிரின்னு. ஸோ தே ஆல் டுக் தட் எம்பத்தி ரிலேட்டட் கிளாஸஸ். இப்போ இவர் சொன்னார் இல்லையா, கௌதம் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி எம்பத்தி எப்படி ப்ளீஸ்ஃபுல்லாக அவங்கள வந்து அட்ரஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. இந்த ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் தே ரிட்டர்ன் டு த ஜாப். ஓகே. அப்போது நெக்ஸ்ட் டே ஃப்ளைட்டில் வந்து ஒரு பேசஞ்சர் வந்து ஸ்னீஸ் பண்ணிடுவார், தும்பிடுவார். தும்புனோன்னா அவங்க வந்து கேட்பாங்க, யார் இப்போ தும்புனது, யார் தும்புனதுன்னொன்னே பயங்கரமாக அங்கே ஒரு நிசப்தம் ஆகிடும். பிகாஸ் தேர் அத்தாரிட்டேட்டிவ் டோன் அப்படின்ற மாதிரின்னு. உடனே இப்போ நீங்கள் சொல்லலைன்னா நாங்கள் வந்து we are not really going to make any things, okay, we have to really return the flight அப்படின்னோடனே ஒரே ஒருத்தர் வந்து பயந்துட்டு கை தூக்கி நான் தான் ஸ்னீஸ் பண்ணேன், bless you அப்படின்னுவாங்க. ஸோ இப்போ இந்த எம்பத்தி, இந்த எமோஷன்ஸ் எல்லாமே வந்து எப்படி நம்ம ஒரு மனிதனுக்கு வந்து நம்ம ட்ரெயின் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் வந்து மாடலுக்கும் வந்து we are really training with a lot of data. ஓகே. இப்போ ஒரு 10 years முன்னாடி இருந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரசி வந்து நாட் இன்டென்ஷன். ஓகே, நல்லா புரிஞ்சுங்க. ஓகே, யாருமே வந்து நான் ஃபேக்காக ஒரு ஆர்டிக்கல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யாருமே கிரியேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, பிளாக்ஸ் எழுதியிருப்பாங்க. இப்போ ஒருத்தர் வந்து காந்தியை பற்றி ஃபேவராக ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருப்பாரு, அந்த காந்திசத்துக்கு அகெயின்ஸ்டான ஒரு சித்தாந்தம் உடையவர் அதுக்கு எதிர்மறையான ஒரு கருத்து எழுதியிருப்பாரு. ஆனால் அவங்களுக்கு என்ன இன்டென்ஷன் கிடையாதுன்னா, ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த டேட்டாவை எவனா எடுத்து படிச்சானா அவன் கன்ஃபியூஸ் ஆகணுன்ற ஒரு இன்டென்ஷன்ல அவன் அந்த எதிர்மறை கருத்தை வந்து பண்ணியிருக்க மாட்டான். ஆனா இன்னைக்கு they are introducing, okay, this noise, data pollution, data poisoning. It's beyond pollution.
ஓகே, பொல்யூஷன் என்னது, நம்ம வந்து சரியா அட்ரஸ் பண்ணலன்னா பொல்யூட் ஆயிடும். நம்ம ரோட ஒரு 10 நாள் யாருமே கிளீனே பண்ணலன்னா தட் ஸ்ட்ரீட் வில் பிகம் டர்ட்டி. ஓகே, பாய்சனிங்ன்றது வந்து இன்டென்ஷனலா ஈவில் ஆட்டிடியூடோட பாய்சனிங் பண்றது இல்லையா? இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த அட்வென்ட் ஆஃப் ஏஐ anybody can generate n number of documents, n number of data. Okay, so நம்ம வந்து beyond pollution there are some people are benefiting by poisoning things. இப்போ ரீசெண்டாக இலான் மஸ்கோட அந்த வீடியோ வந்தது இல்லைங்களா? ஏதோ ஒரு கண்ட்ரி போனாரு, அங்கே இருக்க ஒரு பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டோ யாரோ ஒருத்தங்களை கிஸ் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ வந்து ரொம்ப பாப்புலர் ஆச்சு. ஓகே, ஆனால் அதே சமயத்தில் ஐ திங்க் துபாய் பேஸ்டு ஒன் டிஜிட்டல் ஆர்டிஸ்ட் அவரோட வீடியோ வந்து இந்த கிறிஸ்மஸ் அப்போ இந்த இப்போ ரீசெண்டாக பாஸ் ஆன நிறைய செலிபிரிட்டிஸ் வச்சு ஒரு வீடியோ ஒன்று ரொம்ப பாப்புலர் ஆச்சு இல்லையா? சரி, யோசிச்சு பாருங்க, ஒரு டெக்னாலஜி இருக்கு, போத் ஆர் ஃபேக். ஓகே, இப்போ அந்த பக்கத்துல வந்து லைக் இறந்து போனவங்க பக்கத்துல யாருமே இல்லை, பட் தே கிரியேட்டட். பட் அதுல வந்து என்ன இல்லைன்னா ஒரு ஈவில் இன்டென்ஷன் கிடையாது. ஈவில் இன்டென்ஷன் லைக், ஓ see it's a Christmas time, I want to create something very unique, okay, and then I want to really reach my market. அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கூட இருந்திருக்கலாம் இல்லையா? அவர் வந்து ஒரு டிஜிட்டல் ஆர்டிஸ்ட்னும் போது வாட் எவர் அசெட் தட் இஸ் கிரியேட்டிங் he wanted to really promote it to that wider audience அப்படின்ற மாதிரி இருந்திருக்கலாம். அதுக்கு ஒரு நல்ல ஒரு கான்செப்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா I'm really enjoying all of his videos. ஓகே, அந்த குட்டி குழந்தைங்க வந்து ஒரு ஏஞ்சல்ஸ் மாதிரி பறந்து வர்றது. இப்போ இன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூஷிலேயே வந்து ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ அதெல்லாமே. அப்போ சக்ஸஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு 3 விஷயம் தேவைப்படும்ல. லைக் யூ டூ ஃபர்ஸ்ட், ஓகே, யூ கம் ஃபர்ஸ்ட். லைக் ரன்னிங் ரேஸ் மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்தீங்கன்னா யூ ஆர் த வின்னர். யூ பெஸ்ட். இப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வர்றது மேட்டர்ல நீங்கள் பெஸ்ட்டாக என்ன பண்ணுறீங்க? இப்போ ஆப்பிள் வந்து ப்ராடக்ட் வந்து ரிலீஸ் பண்ணும் போது iOS வந்து ஆப்ஸோட குவாலிட்டிலாம் வந்து நல்ல ஸ்டாண்டர்ட்ல எடுத்துட்டு போனோம். ஸோ தே ரீச் த மார்க்கெட். சம் பீப்புள் டூ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்லி, ரைட்? ஸோ வென் வி ஆர் திங்கிங், ஓ நம்ம வந்து இங்கேருந்து அந்த சிட்டிக்கு வந்து எப்படி வந்து பிரிட்ஜ் கட்டலாம், இல்லைனா வந்து ஓவர் ஃப்ளை கட்டலாம், அந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்கும் போது நவ் லைக் இலான் மஸ்க் இஸ் திங்கிங், ஓகே, ஹவு கேன் வி சென்ட் பீப்புள் டு மார்ஸ், இல்லையா? கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ யூ கேன் டூ ஃபர்ஸ்ட் ஆர் யூ கேன் டூ பெட்டர் than anybody else, or you can do something different completely outside the box. ஆனா இப்போ இதே அந்த எலான் மஸ்கோட வீடியோவை ஒரு அந்த லேடியை கிஸ் பண்ற மாதிரி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணதுன்றது வந்து இட்ஸ் பியாண்ட் பாப்புலாரிட்டி. இப்போ அந்த எவன் கிரியேட் பண்ணானோ அவன் வந்து ஸ்டெப் அப் பண்ணி சொல்ல முடியுமா, நான் தான் இந்த வீடியோவை கிரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ என்ன ஆகுது? பாய்சனிங் ஆகுது. அப்போ டேட்டா பொல்யூஷனை தாண்டி பாய்சனிங் ஆகுது. அப்போ இங்கே ஏஐ வந்து திங்க் பண்ணுமா? ஓகே, இல்லை திங்க் பண்ணுறதை விட பெட்டராகவே வந்து ஹியூமனை வந்து சர்பாஸ் பண்ணுமா? அதெல்லாம் பண்ணுறதை விட எத்திக்கல்னு ஒரு வேர்டு ஒன்று சொன்ன, எம்பத்தின்னு ஒன்று சொன்னோம் இல்லையா? அதுக்கு ஈக்குவலண்டான வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்கல் ஏஐ. இதுக்கு வந்து இப்போ வந்து நம்மளால இப்போ கோவிட் சுச்சுவேஷன் வந்து நம்ம வந்து வந்தபோது வி வர் நாட் ரியலி ப்ரிப்பேர்ட், ரைட்? எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ண போறோம், எப்படி வந்து யாருமே வெளியில வராதீங்கன்னு எப்படி நம்மளால தடுக்க போறோம்னு வந்து கவர்மெண்ட் எவ்வளோ ப்ராப்ளம் சர்ஃபேஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா? இப்போ எத்திக்கலி இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த டெக்னாலஜி வந்துருச்சு, ப்ராப்பரா மிஸ்டேக் பண்ண வேணா சொல்லிடுவான், ஏய் திஸ் வாஸ் கிரியேட்டட் பை சம் ஏஐ அப்படின்னுடுவான். ஓகே, பண்ணாதவன் பண்ண முடியும். ஸோ a technology like any tool has its own pros and cons. அல்டிமேட்டா வந்து ஹியூமன் வந்து எப்படி அதை கையாள தெரியணுன்றது தான் மேட்டர். இப்போ இவர் சொன்னார் இல்லையா, கௌதம் சொன்ன பாயிண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். ஐ ரியலி லைக் இட், ரைட்? கத்தி செய்யறதுக்கு இப்போ ஏஐயால முடியும், ஆனா கத்தி வீசுறதுக்கு ஏஐயால முடியுமான்றது ஒரு கொஸ்டின். ஓகே, ஆனா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்ம அதை கூட நம்ம அதுக்கு ட்ரெயின் பண்ண முடியும். ஆனா கத்தி வீசணுமா வேணாமான்றது தான் கொஸ்டின். ஹையஸ்ட் வேலர் ஆஃப் ஒரு வீரத்தோட உச்சமே என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அமைதியா இருக்கிறதுன்னு தான் சொல்லுவாங்க. நல்ல ஒரு சண்டை போட தெரிஞ்சவன் வந்து பாத்தீங்கன்னா, எதனா ஒரு ரோட்ல ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்னா உடனே வந்து அடி சாட்டை எல்லாம் தூக்கி நிக்க மாட்டான். போங்கப்பா அப்படின்னு தான் போவான். அங்க வந்து அவாய்டன்ஸ் ஆஃப் கான்ஃபிளிக்ட், அவாய்டன்ஸ் ஆஃப் ஃபைட் தான் வந்து ஹையஸ்ட் பவர் ஆஃப் ஸ்ட்ரென்த்தே. ஸோ அந்த மாதிரி வந்து எத்திக்கல் ஏஐ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, now everybody is a citizen developers, right? Everybody is writing their prompts, they are creating their application, prototype build பண்றாங்க, application build பண்றாங்க. It's all fantastic.
பட் நமக்குள்ள வந்து நம்ம எத்திக்கலா நம்ம வந்து திங்க் பண்ண வேண்டிய ஒரு தருணம். ஸோ whenever we build an application, okay, definitely we need to really consider empathy as well as ethical AI. Okay, so that's my 2 cents here. சூப்பர் சூப்பர்ண்ணா. ஐ திங்க் லாஸ்ட் இயரே நீங்கள் இதை மென்ஷன் பண்ணிங்க. நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், இந்த லாஸ்ட் இயரே நீங்கள் இந்த வேர்டை சொல்லியிருந்தீங்க. ஸோ எஸ், டெஃபினெட்லி நவ் இட் இஸ் ஃபார் மோர் ரிக்வயர்ட். சூப்பர். ஐ Just திங்க் ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணலாமா ஜி? சொல்லுங்க ஜி. I think brilliantly coined by both Gautam and Babuna, I think. So இங்க வந்துட்டு he mentioned how emotional intelligence and empathetical knowledge is more deep rooted. அதாவது எவ்வளோதான் ஏஐ வந்தாலும் அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் விச் இஸ் இஐ, நான் அந்த ஃபீல்டில் தான் இருக்கேன். ஸோ ஜஸ்ட் வாண்ட் டு ஆட் தட் ஹியூமன் எமோஷன்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் ஆஃப் த காயின் மாத்திரம் இல்லை. ஸோ விச் இஸ் கௌதம் சொன்ன மாதிரி அந்த டேட்டாவை யூஸ் பண்ணுற, இது எவ்வளோ தூரம் டேட்டாவை ஃபீட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் அதால் வந்து அதை வந்து இன்ஃபர்மேஷன் வந்து திரும்பி நம்மளுக்கு கொடுக்க முடியுமே தவிர ஹியூமன் எமோஷன்ஸ் ஆர் மச் மோர் டீப் ரூட்டட். ஃபார் எக்ஸாம்பிள் பாபு சொன்ன மாதிரி கான்ஃப்ளிக்டா இருக்கட்டும், அது எப்படி கோடிபெண்டா இருக்கிறது. ஒரே நேரத்துல ஹியூமன் கேன் ஃபீல் மோர் ஜாயஸ் அண்ட் ஆங்ஸைட்டி. நம்ம ஸ்டேஜ்ல இருக்கும்போது நாம சந்தோஷமாவும் இருக்க முடியும், அட் த சேம் டைம் ஒரு பரிசு வாங்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஆங்ஷியஸும் இருக்கும், நம்ம த்ரில்லாவும் இருப்போம், அட் த சேம் டைம் அந்த ஃபியரும் இருக்கும். ஸோ போத் இமோஷன்ஸ் கேன் பி, அதாவது ஹியூமன் கேன் ஹாவ் மல்டிபிள் இமோஷன்ஸ் அட் த சேம் டைம், which I think it will take not just 10 years to learn that, much more years. I think in the threat of new discoveries இதெல்லாம் வந்துட்டு I think ஐசக் நியூட்டன்கே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ at that period of time அந்த கிராவிட்டி சொல்லும்போது இட் வாஸ் அகேன்ஸ்ட் அ லாட் ஆஃப் யூனோ கிரிட்டிசிசம், கடவுளுக்கே எதிராக நம்ம போற மாதிரி கூட இருந்திருக்கலாம். ஸோ ஐ திங்க் AI will definitely be a tool. நம்மளுடைய நாலேஜை என்ஹான்ஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமே தவிர இட் will definitely not be replacing அப்படிங்கிறது என்னுடைய பிலீஃப். ஸோ ஜஸ்ட் வாண்ட் டு ஆட் தட். சூப்பர் ஜி, தேங்க்யூ. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேல்ஸ் ஃபோர்ஸோட ரீசெண்டாக, ஏன்னா இப்போ ஏஜென்ட் ஒர்க் ஃபோர்ஸ் இஸ் கோயிங் டு பி அன்அவாய்டபிள். ஓகே, வெதர் வி லைக் இட் ஆர் நாட். கண்டிப்பாக இப்போ ஒரு 3 டெஸ்டர் இருக்கிற இடத்துல டெஃபினட்டாக வந்து 2 டெஸ்டர் ஒரு ஏஜென்ட் அந்த மாதிரி வரப்போகுது. அதில் வந்து எந்த விதமான கெட் பேக்கும் கிடையாது. ஏன்னா இப்போ அதை கம்பெனி செய்ய தவறிட்டாங்கன்னா ஓகே, அவங்க வந்து தே வில் பி லூசிங் த காம்படிஷன். ஓகே, ஆனால் அந்த தேர்ட் ஆளுக்கு வேலை போய்டும் நம்ம யோசிக்க தேவையில்லை. தே வில் பி பில்டிங் சம்திங் ஈவன் மோர் பெட்டர் சொல்யூஷன்ஸ். அவங்களோட எனர்ஜி வந்து அதில் யூஸ் ஆகுன்ற மாதிரி தான் வரும். இப்போ சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஏஜென்ட் ஃபோர்ஸ் கொண்டு வராங்க. ஸோ எல்லா அப்ளிகேஷன்ஸ்லையுமே எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே வந்து ஹவு வி கேன் ரியலி பிரிங் ஏஜென்ட் இன் டு த மிக்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக திங்க் பண்ணுறாங்க. Super. Yeah. Next, I think we'll move on to Kirthivasan. So yeah, hi Kirthivasan bro. Thanks for joining. I think he owns a YouTube channel called Tech Page. நிறைய பேர் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Cloudல is posting really very good content. So thanks for joining bro. Thanks for accepting our invitation. So thank you. Please go ahead. Cool. So quick introduction. So Armugam bro சொன்ன மாதிரி I run 2 YouTube channels. One Tech Page in Tamil and then eVidaiன்னு சொல்லிட்டு I do it in English. ஸோ ரெண்டுமே வந்து அரவுண்ட் AWS DevOps அண்ட் மோர். ஸோ இன்னைக்கு இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அண்ட் லெட் மீ ஜம்ப் இன் டு த டாபிக் ரைட். ஸோ இந்த இயர் 2024 நான் ஆரம்பிக்கும் போது ஆஸ் யூ கைஸ் ஆர் டாக்கிங் அபவுட் GenAI அண்ட் டூலிங் பார்ட் ரைட். ஸோ நான் வந்து ஐ வாஸ் மோர் இன்வால்வ் இன் டு கம்யூனிட்டிஸ். ஐ கோ இன் டு காலேஜ் கெஸ்ட் ஸ்பீக்கிங் அண்ட் லெக்சர்ஸ் போவேன். ஸோ அப்படி போகும்போது வாட் ஐ அப்சர்வ்ட் இஸ் எல்லா யூசர் குரூப்பாக இருக்கட்டும், எல்லா கம்யூனிட்டிஸாக இருக்கட்டும், த ப்ரையாரிட்டி ஆஃப் டாபிக் வந்து கொடுத்தது வந்து AI ஆர் ஜென்ரேட்டிவ் AI. அதே மாதிரி காலேஜஸ் லெக்சர்ஸ் ஆர் கெஸ்ட் லெக்சர்ஸ் க்ளவுட் பற்றி அவேர்னஸ் போகும்போது ஐ கேம் அக்ராஸ் அ நியூ ஸ்ட்ரீம் ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். தனி ஒரு டிகிரி கோர்ஸே வந்து இட்ஸ் எவால்விங். அது டைரெக்டாக எப்படி டிரான்ஸ்லேட் ஆச்சு அப்படின்னா, விச் மீன்ஸ் ஆஃப்டர் 5 years ஆர் 6 years டவுன் த லைனில் இருக்கும்போது ஒரு எப்படி வந்து முன்னாடி வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் படித்த பசங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோட கம்பீட் பண்ணுவாங்களோ, அதே மாதிரி we are going to compete with ஃபியூச்சர் AI ரிலேட்டடில் டிகிரி பண்ணிட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ் கூட we need to compete. ஸோ அதுதான் வந்து இனிஷியல் அசம்ஷன் ஆஃப் AI இருந்தது. பட் ஆனால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கோயிங் ஆன் மோர் கான்ஃபரன்சஸ் அண்ட் மோர் இது போகும்போது
ஐ காட் இன் டு கிளாரிட்டி. நம்ம ஜென்ரேட்டிவ் AI போகும்போது 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ் இருக்கு. ஒன்று வந்து த ஜென்ரேஷன் ஆஃப் டேட்டா, ஜென்ரேஷன் ஆஃப் அதுதான் நம்ம வந்து அந்த LLM மாடல் பில்ட் பண்ணுறது, கஸ்டம் மாடல் பில்ட் பண்ணுறது ஆன் யூஸ் கேஸ். அண்ட் தென் தி அனதர் பார்ட் இஸ் கன்சியூமர் அண்ட் விச் இஸ் அந்த LLM மாடலை பில்ட் பண்ணி நம்ம எப்படி வந்து ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதோ இல்லை வந்து நம்மளோட யூஸ் கேஸ் பில்ட் பண்ணுறதோ. ஸோ 2 டிஃப்ரெண்ட் வெர்டிகல்ஸ் இருக்குது. அதில் இந்தியா ஆஸ் அ மார்க்கெட் வந்து நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் வந்து கன்சம்ஷன் எண்டில் தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் மாடல் ஒரு டீம் வந்து அவங்களோட டேட்டா சென்டர்ஸோ ஏதோ அக்யூரஸிக்காக பில்ட் பண்ணுவாங்க. அதை நம்ம எப்படி மாடலைஸ் பண்ணி ஒரு குட்டி ஓவர் த லேயர் இன்னொரு ட்ரெயின் பண்ணி அது பண்ணலாம். ஸோ அது எல்லாமே லீட் பண்ணது என்னென்னா இட்ஸ் லீடிங் டு ஆர்ஏஜிங்கிற கான்செப்ட் தான் இப்போ லீட் ஆகுது. ஸோ உங்களோட கஸ்டம் டேட்டாவை எக்ஸிஸ்டிங் இதில் ட்ரெயின் பண்ண மாடலில் இன்ஃப்யூஸ் பண்ணி வி ஆர் கெட்டிங் அன் இன்புட். ஸோ அதை நோக்கின டைரக்ஷனில் தான் போயிட்டுருக்கு. ப்ளஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இது எப்படி வந்து நம்ம முன்னாடி பேசினாங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிஓ ரீப்ளேஸ் பண்ணுமா ஒரு ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணுமான்னு. பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனி கார்பரேட் ஸ்ட்ரக்சரில் ஏன் வந்து மேனேஜர்னு வச்சுருக்கோம், ஏன் வந்து ஜென்ரல் மேனேஜர் ஒரு ஜிபிஎம்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா, லெட்ஸ் சே இப்போ நான் ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி எடுத்துக்கிட்டா கூட ஆர் நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்தால் கூட ஒவ்வொரு இதுக்குமே ஒரு ஹெட்னு இருப்பாங்க. அந்த ஹெட் டைரக்ட்லி டிரான்ஸ்லேட்ஸ் டு வாட் இஸ் அக்கௌண்டபிலிட்டி. ஸோ அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டியை வந்து தே ஒன்ட் ட்ரான்ஸ்ஃபர் இட் டு ஏஐ. ஸோ நம்ம பேசின சிஇஓ வந்து அதை எடுக்குமா, அது எல்லாமே வந்து அட் த எண்ட் தட் ஷுட் பி சம் ஒன் டு பி கெட் பாயிண்டட் அவுட் டு இஃப் ஏதாவது கோஸ் ராங் ஆச்சு அப்படின்னா. ஸோ கம்பெனி நம்ம ஒரு எக்ஸ்பெனன்ஷியல் க்ரோத் ஆகிற கம்பெனி எல்லாமே வந்து ப்ரைவேட்லேருந்து தே வாண்ட் டு கெட் இன் டு ஐபிஓ. ஸோ ஐபிஓ போகும்போதுமே வந்து ஹியூமன்ஸ் தான் ஷுட் இன்வெஸ்ட், ஏஐ ஒன்ட் பி இன்வெஸ்டிங் ஆன் த பட். ஸோ அதனால் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து தேர் வில் பி ஒன் ஹியூமன் பாயிண்ட். ஆனால் இது நம்ம வந்து ஜென்ரேட்டிவை தவிர்த்து நிறைய ஃபீல்டில் வந்து இப்போ ஏஐ ஆல்ரெடி வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்னோட விதைங்கிற சேனலில் என்னோட வீடியோ எடிட் எல்லாமே வந்து ஐ யூஸ் இட் யூஸிங் ஏஐ. ஸோ டூலிங் வந்துருச்சு, இட் கட்ஸ் ஆல் த அந்த சவுண்ட் எல்லாமே வந்து கட்ஸ் அவுட் பண்ணிடுது. ஸோ அப்படி பார்க்கும்போது லெட்ஸ் சே இப்போ விதை எஸ் அ கம்பெனி எடுத்தீங்க அப்படின்னா, நான் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல, பட் ஸ்டில் லெட்ஸ் சே நான் வந்து ஓவரால் போகுதுன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு ரெக்ரூட் 3 or 4 editors. Just as a human, என்னோட பர்சனல் டச்சுக்கு ஐ டூ இட் அண்ட் என்னோட ப்ராடக்ட் ஐம் பில்டிங் இட் ஃபார் ஹியூமன்ஸ் டு கன்சியூம். ஸோ அப்போ வந்து அந்த ப்ராசஸ் இன்வால்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ப்ராசஸ் வந்து இட்ஸ் கெட் ஸ்ட்ரீம்லைன் யூஸிங் டூல்ஸ் ஆர் ஏஐ. ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேன். அங்கே தான் வந்து அந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ ஆஃப் இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்ன சொல்கிறது, கண்டென்ட் க்ரியேஷனாக இருக்கட்டும், இல்லை இமேஜ் க்ரியேஷன் ஆர் வீடியோ எடிட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து ப்ராசஸ் வருது. அட் த எண்ட் வி ஆர் பில்டிங் ப்ராடக்ட்ஸ் ஃபார் ஹியூமன்ஸ். ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்போதுமே 3 ரிலேபிலிட்டி ஃபேக்டர்ஸ் வச்சு பேசுவோம். ஒன்று வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ரிலேபிளாக இருக்கணும், செக்யூராக இருக்கணும், காஸ்ட் ஆப்டிமைஸ்டாக இருக்கணும், அந்த என்டையர் ப்ராசஸ் வந்து எஃபிஷியன்சியாக இருக்கணும். ஸோ அப்படி தான் வந்து நம்ம இனிஷியல் டேஸ்லேருந்து எவால்வ் ஆகிட்டே வரும் ஆஸ் தி ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில். அந்த மாதிரியான கான்செப்டில் தான் டெவாப்ஸ் அந்த மாதிரியான ஒரு சைக்கிள் எல்லாமே வந்தது. லைக் மேனுவலாக பண்ணிகிட்டு இருந்தோம், ஹியூமன் எரர் வந்தது. ஸோ எஃபிஷியன்சி சரியாக இல்லை, செக்யூர்டாக இல்லை. ஸோ நிறைய டவுன் டைம் ஆகிறதுனால காஸ்ட் ஆப்டிமைஸ் பண்ண முடியல. ஸோ அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்காக டெவாப்ஸ் மாதிரியான மெத்தடாலஜி கொண்டு வந்தாங்க. அதே தான் இது நம்ம வாட்டர் ஃப்ளோ மாடல் ஆர் அஜைல் மாடலுமே இட்ஸ் டைரக்ட்லி டிரான்ஸ்லேட்ஸ் டு தட். எஃபிஷியன்சி இல்லை, ப்ராடக்ட் ரிலீஸ் லேட் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி காஸ்ட் எஃபெக்டிவாக இல்லை. ஸோ வி ஆர் ஸ்ட்ரீம்லைனிங் தி ப்ராசஸ். ஸோ எங்கெல்லாம் வந்து நம்ம டைமை கட்ஸ் அவுட் பண்ண முடியுமோ வி ஆர் டூயிங் இட். ஸோ இப்போ நம்ம ஏஐ பற்றி பேசும்போது அகெயின் நம்ம இப்போ ஃபோட்டோஷாப் எல்லா ப்ராடக்ட்லேயுமே எக்ஸிஸ்டிங் ப்ராடக்டில் தேர் ட்ரைங் டு பில்ட் இன் ஆர் இன்ஜெக்ட் ஏஐ இன் சம் அதர் வே டு ஆப்டிமைஸ் இட். ஸோ அப்போ வந்து ஹியூமன் டிசிஷன் வந்து இட்ஸ் கோயிங் டு பி தர். அது வந்து ஒன் பார்ட் ஆஃப் கிளியர் பாத் எனக்கு கிடச்சிது இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்மளோட மெயின் டார்கெட் இஸ் கோயிங் டு பி அட் த கன்சியூமர் அண்ட் அது எப்படி வந்து ஆப்டிமைஸ்டாக வி கேன் யூஸ் இட் பை இன்ஃபியூசிங் இட். ஸோ அது பார்க்கும்போது ஐ காட் இன் டு தி கான்செப்ட் ஆஃப் ஒலாமான்னு சொல்லிட்டு லைக் டவுன்லோடிங் இன் டு த லோக்கல் ஒன் லைக் த ஏஐ இன்ஸ்டால் விச் ரன்ஸ் நம்ம லோக்கல் சிஸ்டம்லேயே இதுவாகும். அட் த எண்ட் ஆஃப் த ஃபேக்டர் பார்க்கும்போது இட்ஸ் கிவிங் அ லோக்கல் ஹோஸ்ட் பேஸ்டு எண்ட் பாயிண்ட் ஃபார் எக்ஸாம்பிள். தென் அது நம்ம எப்படி வந்து ஒரு ஏபிஐ கால் பண்ணுறோமோ இட்ஸ் சேம் வே யூ கேன் ப்ரோக்ராம் இட்
டு பில்ட் அண்ட் ஒரு கேர்ள் கமாண்ட் மாதிரியோ அந்த மாதிரி யூ கெட் த இன்புட். நம்ம வந்து ஒரு சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸோ ஒரு இது கொடுத்தோம்னா வி கெட் அன் அவுட்புட். ஸோ அதுவுமே வந்து த நெக்ஸ்ட் எமர்ஜிங் ஃபீல்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏஐ ஆப்ஸ் ஆர் அந்த மாதிரி நோக்கி தான் போகுது. ஸோ எக்ஸிஸ்டிங் எல்லா கம்பெனி, இப்போ உதாரணத்துக்கு ரீசெண்டாக ஒரு டெக்எக்ஸ் கான்ஃப் அட்டெண்ட் பண்ணேன். அதில் வந்து த ஹிந்துவிலேருந்து பேசுனவங்க என்ன சொன்னாங்கன்னா, தே ஹாவ் டேட்டா ஆர்கைவ் ஆஃப் லைக் 100+ இயர்ஸ் ஆஃப் டேட்டா ஆர்கைவ் இருக்குது அவங்கள்ட்ட. ஸோ அப்போ வந்து ஒரு ஈவெண்ட் நடக்குது இன்னைக்கு, ஒரு இந்தியா மேட்ச் வான் பண்ணுது அப்படின்னா, அப்போ அந்த இந்தியாவோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி வச்சு அவங்க ஆர்டிக்கல் பில்ட் பண்ணோம்னா தே கேன் யூஸ் அகைன் இன்ஃபியூஸ் ஆர்ஏஜி மாடல் யூஸ் பண்ணி ஒரு கஸ்டமைஸ்டு இது பண்ணி எப்படி கொண்டு வரலாம் எஃபிஷியன்சி. அதே மாதிரி ஒரு அவங்கள்ட்ட ஒரு லெட்ஸ் சே 4x4 தான் லேயர் இருக்கு அந்த ஆர்டிக்கல் எழுதணும்னா எப்படி கிறிஸ்பா எழுதணுங்கிறத தேர் யூசிங் ஏஐ டு பில்ட் த கண்டென்ட் அவுட் ஆஃப் இட். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. லைக் டு யூஸிங் இட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிலேபிலிட்டி ஆஸ்பெக்ட்லையோ செக்யூரிட்டிலையோ எப்படி காஸ்ட் ஆப்டிமைஸ் பண்ணலாம் அண்ட் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்டை எப்படி குவாலிட்டியாக பில்ட் பண்ணலாம். ஸோ இந்த டைரக்ஷனில் தான் எல்லாருமே மூவ் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா 4-5 ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட பேசும்போது கூட தே ஆல்ரெடி ஹாவ் அ ப்ராடக்ட், அதை எப்படி வந்து இன்னும் ஸ்மூத்தனிங் பண்ணலாம் அப்படிங்கிற டைரக்ஷனில் தான் எல்லாருமே போயிட்டு இருக்காங்களே தவிர ஐ டோன்ட் திங்க் எனி ஒன்ஸ் இன்டென்ஷன் இஸ் டு ரீப்ளேஸ் ஹியூமன்ஸ். ஆனால் இது வந்து கேன் டைரக்ட்லி டிரான்ஸ்லேட்ஸ் டு சேலரி கட் ஆஃபில் சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர், ஒரு எனக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாமே தெரியணும் அப்படின்னா அந்த இயர் ஆஃப் கெய்னிங் இருக்கு இல்லையா, 5 years ஆஃப் ட்ரபிள் ஷூட்டிங் ஆர் 6 years ஆஃப் ட்ரபிள் ஷூட்டிங் வந்து ஐ கெயின்ட் ஓவர் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ்பெக்ட். அதை வந்து நவ் ஏஐ சிம்பிளிஃபைட் வித் 2 years ஆர் 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் வந்து பண்ணலாம். ஸோ அப்போ வந்து நம்ம லேர்னிங் கர்வில் எப்போதுமே வந்து ஐடி அண்ட் டபிள்யூ பேஸ்ட் லேர்னிங் பாங்க. ஐனா ஒரே ஒரு டாபிக் எடுத்துட்டு அதில் யூ கோ இன் டீப் இன் டு இட். டீனா யூ ஹாவ் லைக் 2-3 டாபிக் ஓவர்வியூ தெரியும், ஆனால் யூ ஸ்டில் ஹாவ் ஒன்னில் மட்டும் டீப் நாலேஜ். டபிள்யூனா மோர் தென் 2ல வந்து யூ ஹாவ் அ டீப் நாலேஜ் இன் இட். அந்த மாதிரி ஐடி டபிள்யூம்பாங்க. ஸோ ஜென்ரலாக ஒரு கேரியர் ஆரம்பிக்கும் போது ஐ ஸ்ட்ரக்சர் வருவாங்க, அதுக்கப்புறம் டி போவாங்க, அதுக்கப்புறம் டபிள்யூ போவாங்க. ஸோ அந்த மாதிரி போகும்போது இப்போ ஸ்டார்டிங்காகவே தே கேன் ஸ்டார்ட் வித் டி அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஃபண்டமெண்டல் டிகிரி கோர்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதுலேயே வந்து அவங்க படிக்கும்போது தே கேன் சிம்பிளிஃபை அண்ட் லேர்ன் யூஸிங் ஜென்ரேட்டிவ் ஏஐ. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் வரும்போதே they can come with high level of knowledge rather starting with dotலேருந்து ஆரம்பிக்காம and then they can expand it to T. ஸோ அந்த இனிஷியல் 1 layer 2 year ஆஃப் வேஸ்டேஜ் இருக்கும்ல, எப்படி ஹவு இட் ஒர்க்ஸ், கோர் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங், அது எல்லாமே கட்ஸ் அவுட் ஆகுது. ப்ளஸ் இப்போ காலேஜஸ்லேயுமே வந்துட்டு தே ஸ்டார்டட் வித், முன்னெல்லாம் நம்ம பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கிற மாதிரி நவ் தே ஸ்டார்ட் இன்ஃபியூசிங் வித் பிராண்ட்ஸ். லைக் வந்து ஏடபிள்யூஎஸோடையோ ஜிசிபியோடையோ பிராண்ட் வச்சு கம்யூனிட்டியை வந்து காலேஜஸ் லெவல்லேருந்து ஆரம்பிச்சு தேர் கெட்டிங் டிஸ்கவுண்ட் ஃபார் சர்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் அந்த ஹை லெவல் ஆஃப் எக்ஸ்பர்டீஸ் வந்து ஃபைனல் இயர் வரும்போதே வந்து தே ஆர் பிரிங் இட் அவுட். ஸோ அதுதான் வந்து நான் ஜென்ரலாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் 2024ல் வியூ பண்ணது. இன்கேஸ் அதே மாதிரி Tier 1 அண்ட் Tier 2க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. Tier 1 காலேஜஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டூடியஸாக இருக்காங்கன்னா அந்த காலேஜ் வந்து தேர் சப்போர்ட்டிங் தம். ஆனால் Tier 2ல வந்து I have seen நிறைய பேர் வந்து they bunk classes and go out and come back. So in case யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க Tier 2ல இருக்கீங்க ஆனால் you still want to sign அப்படின்னா ஒரு டிப்ஸ் என்ன சொல்லுவேன்னா, சார்ட் அவுட் என்னென்ன காலேஜஸ்லாம் வந்து யூ ட்ரீம்ட் ஆஃப், லெட்ஸ் சே விஐடி ஆர் எஸ்ஆர்எம் ஆர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு காலேஜ்லாம் நீங்கள் ட்ரீம் பண்ணியிருக்கீங்கன்னா ஸ்டில் யூ couldn't மேக் இட் அப்படின்னாலும் பரவாயில்ல, ட்ரை டு கனெக்ட் வித் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் அந்த ரெப்யூட்டட் காலேஜ்க்கு கனெக்ஷன் பண்ணிட்டு ட்ரை டு டீம் அப் வித் தம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே ஈகோ கிடையாது, அவங்களுக்கு வந்து தே டோன்ட் நோ லைக் அது Tier 1 Tier 2 அந்த மாதிரியான எந்த இதுவுமே கிடையாது. ஸோ ட்ரை டு கம்யூனிகேட் வித் தம், ட்ரை டு கொலாப் வித் யுவர் காலேஜ் வித் தம் ஃபார் எனி ஹேக்கத்தான்கோ ஏதோ ஒன்றுக்கு, அண்ட் தென் கெட் த எக்ஸ்போசர் ஹவ் இட் டஸ் அண்ட் தென் ட்ரை டு மிமிக் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூ கெட் கான்டாக்ட்ஸ் அண்ட் யூ கேன் டூ மோர். அப்படிங்கிறது என்னோட ஆஸ்பெக்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எப்படி Tier 2லேருந்து நீங்கள் சைன் அவுட் பண்ணணும்னா இது ஒரு பெஸ்ட் வே. ஏன்னா they speak to community like companies, startups, they try to hack like hackathon கண்டக்ட் பண்ணுறாங்க,
ஹேக்கத்தான்லேருந்து வின் பண்ணால் இன்டர்ன்ஷிப் ஆஃபர் பண்ணுவாங்களாங்கிற மாதிரி இது பண்ணுறாங்க. அந்த ஹேக்கத்தான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டே வந்து ஸ்டார்ட் அப்ஸ்லேருந்து வாங்குறாங்க. ஸோ இட் வில் பி அ வின் வின். அவங்களோட ஸ்ட்ரக்சரல்ஸ் மாடலே வந்து வேற மாதிரி இருக்குது Tier 1ல இருக்கிறது. ஸோ தட்ஸ் வாட் தே டூ இட் டிஃப்ரெண்ட்லி. ஸோ அந்த எசன்ஸ் கிடைக்கிறதுக்கு யாரும் கைடு இல்லைன்னா UBS ஸ்டார்ட் இன் யுவர் காலேஜ். அந்த என்னென்ன இண்டஸ்ட்ரியல் ப்ரோக்ராம்லாம் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு அப்ளை பண்ணுங்க. ஸோ கம்பெனி சைட்ல இருந்துமே வந்து தேர் நாட் ரெஸ்ட்ரிக்டிங். நாங்கள் Tier 1 தான் போவோம், Tier 2 தான் போவோம். அவங்களுக்குமே வந்து ஸ்கில் டெவலப் பண்ணணும், பிராண்ட் விசிபிலிட்டி கொண்டு வரணுங்கிற ஆஸ்பெக்டில் தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பண்ணும்போது யூ வுட் கெட் மோர் இன்சைட் ஆஃப் யூ. ஸோ வாட் எக்ஸைட்ஸ் யுவர் டிரைவ்ஸ் 2025 வரும்போது, ஸோ என்னோட லைன் வந்து டெவாப்ஸ் ஏரியா. ஸோ நான் சொன்ன மாதிரி இனிமே வந்து IoTO வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க். ஸோ மோர் எக்ஸ்பேன்ஸ் ஆகும்போது மல்டி லெவல் ஆஃப் டெப்த் ஆஃப் கான்செப்ட்ஸ் இருக்கணும். ஸோ அதை நோக்கி தான் மை டைரக்ஷன் வுட் பி. அகெயின் அந்த RAG லேர்னிங் கர்வ் வந்து ஐம் டார்கெட்டிங் ஃபார் இட். ஸோ சேம் வே என்னென்ன டூல்ஸ்லாம் வந்து நம்மளோட ஆப்டிமைஸ் பண்ணுறோமோ அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து இன்னும் ஃபார் ஹியூமன்ஸ் என்ன மாதிரியான ப்ராடக்ட் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற டைரக்ஷனில் தான் இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு ஐ வாஸ் பிளானிங் ஃபார் Terraform கோர்ஸ் லான்ச் பண்ணலாங்கும் போது ஒரு அவுட்லைன் என்ன மாதிரியான இருக்கணும். ஸோ அதுக்கு ஐ கெட் அ ஹெல்ப் ஆஃப் AI. அதுக்கப்புறம் எடிட்டிங்க்கு நான் சொன்ன மாதிரி ஐ ரெக்கார்ட் இட். எடிட்டிங் வேலையை வந்து ஐ கிவ் இட் டு AI. ஸோ அந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் ஐ எம் மூவிங் டுவர்ட்ஸ் 2025. ஸோ ஹோப் வில் கோ. சூப்பர் ப்ரோ, வெரி குட் இன்சைட்ஸ். அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறது இட்ஸ் ரியலி ஹெல்ப்லெஸ். ஏன்னா பிகாஸ் எங்களால் போக முடியாது. சின்ஸ் யூ கோ அங்கே போயிட்டு வந்து சொல்கிறது இட் இஸ் ரியலி ஒரு என்ன நடக்குது ரீசெண்டில் அப்படின்றது நீங்கள் சொல்கிறது ரியலி இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஒன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். அண்ட் ஆல்சோ அந்த AI எடிட்டிங் டூல் சொல்கிறது ஆல்சோ இட்ஸ் வெரி நியூ. நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணல, பட் டெஃபினெட்லி ஐ ஆல்சோ கிவ் இட் அ ட்ரை அண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பர், தேங்க்ஸ் ப்ரோ. இந்த நியூ சேனல் இப்போ தான் பார்த்தேன், இட்ஸ் வெரி குட். சூப்பர் ப்ரோ, பண்ணுங்க. தட்ஸ் ஆல்சோ வெரி குட். தேங்க்யூ. அவரோட யூடியூப் சேனல் குரூப் சேட்டில் போட்டிருக்கேன். யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச். நிறைய லாட் ஆஃப் குட் வீடியோஸ் போஸ்டிங் ஓவர் தேர். ஸோ தேங்க்ஸ் ப்ரோ. அண்ட் எஸ், ஐ திங்க் வி வில் மூவ் டு த லாஸ்ட் ஸ்பீக்கர், Anita ji. Yeah, hi Anita ji, please go ahead. Hi Ji, hi. Thanks actually invite பண்ணதுக்கு. I think a lot of people have shared so much valuable information for me to take on. So I think it's a beautiful forum to learn and share a lot of information. So to begin with, என்னுடைய field வந்துட்டு இது எல்லாத்தையும் விட completely opposite, which is emotional intelligence. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு ஆப்போசிட் இல்லை, பட் டு ஒர்க் இன் கொலாபரேஷன் வித் அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்னுடைய டேக் ஃபார் எக்ஸாம்பிள், அ குயிக் இன்ட்ரடக்ஷன் ஃபார் தோஸ் ஹூ டோன்ட் நோ அபவுட் மீ. என்னோட பேர் அனிதா அண்ட் ஐம் கரண்ட்லி இன் ஸ்காட்லாண்ட். நான் வந்துட்டு லீடர்ஷிப் ட்ரைனிங் அண்ட் ரெசிலியன்ஸ் கோச்சாக இருக்கேன், வித் அ ஃபோக்கஸ் ஆன் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் EDIன்னு சொல்லுவாங்க, ஈக்வாலிட்டி, டைவர்சிட்டி அண்ட் இன்க்ளூஷன். ஸோ அதுதான் என்னுடைய கோர் ஃபோக்கஸ். அண்ட் மை PhD வாஸ் மோர் இன் டு disaster management and resilience building. So on the baseline, and over the last 10 years of experience, I have started this my own business, which is called Daffodil Race. So adula indha indha training la na provide pandren. When I started my business, it was a new journey for me. I wanted to start my own business for a long time. So 2024 was a breaking year for me because I started in April 2024. So அது வந்துட்டு அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே ஒரு ரியல் சேலஞ்ச் I had to go through because I was physically I was down and என்னோட ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் இருந்துச்சு. So that was also kind of a motivation for me to start my own business. So எனக்கு அந்த மோஸ்ட்லி அந்த 9 to 5 வந்துட்டு ரொம்ப ட்ரிக்கியாக இருந்துச்சு, என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. and I also have my family and everything. So இது எனக்கு ரொம்ப ட்ரிக்கியாக இருக்கும்போது what could என்னால் சும்மாவும் இருக்க முடியல. ஸோ ஐ தாட் லைக் this is the best time to give back all the learnings that I have done so far. ஸோ அதை எப்படி ஒரு சேனலைஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்கும் போது ஐ ஸ்டார்டட் ஜஸ்ட் பை வித் த பாட்காஸ்ட். அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஹீலிங் ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பாட்காஸ்ட் ரன் பண்ணேன். ஒரு சார்ட் ஆஃப் 8 சீரீஸ் ஆஃப் செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், எப்படி செல்ஃப் கம்பேஷன் நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு சீரீஸாக அதை ரன் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து கொஞ்சம் ஐ ஸ்டார்டட் கைண்ட் ஆஃப் கிவிங் individual coaching.
பை எண்ட் ஆஃப் 2024 என்னுடைய டிரான்சிஷன் எப்படி இருந்தது, ஆர் மை லேர்னிங் ஃப்ரம் ஆல் த இண்டிவிஜுவல் ட்ரைனிங் தட் ஐ கேவ் வாஸ் இன்ட்ரோடக்ஷன் டு C-suite ப்ரொஃபஷனல்ஸ். இப்போ நான் வந்து சிஇஓஸ், என்னை விட சீனியர்ஸ், அவங்களுக்குலாம் வந்துட்டு கோச்சிங் கொடுக்கறது ஸ்டார்ட் பண்ணேன். அது இனிஷியல் ஹெசிடேஷன் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி, இதை என்னால் புல் ஓவர் பண்ண முடியுமா அப்படிங்கிற லாட் ஆஃப் ஹெசிடேஷன்ஸ் இருந்தது. ஸோ என்னுடைய கீ லேர்னிங் ஃபார் 2024 வந்துட்டு நான் அதை ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியில் சொல்லிடுறேன். ஸோ விச் இஸ் எம்ப்ரேசிங் ஆத்தென்டிசிட்டி அண்ட் வல்னரபிலிட்டி. ஸோ நான் யூகேல இப்போ இருக்கிறது வந்து இமிக்ரெண்ட்டாக தான் நான் அங்கே இருக்கேன். ஸோ அ லாட் ஆஃப் டைம்ஸ் நான் கோ த்ரூ பண்ண ஸ்ட்ரகிள்ஸு, இண்டிவிஜுவலாக விமனாக அதை ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ், இது எல்லாமே எனக்கு ஒரு கீ லேர்னிங்காக இல்லை லைஃப் லெசன் லேர்னிங்காக அதெல்லாம் எனக்கு இருந்தது. பட் நான் வந்துட்டு என்னோட சீனியர் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு கோச் பண்ணும்போது I also learned that they were, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒன் ஆஃப் த C-suite professional that I coached was லெகோவோட ஒன் ஆஃப் த ரீஜனல் ஹெட்டுக்கு நான் கோச் பண்ணேன். ஸோ இட் வாஸ் அ பிரேக்கிங் லாட் ஆஃப் லேர்னிங் ஃபார் மீ ஒன்ஸ் அகேன். என்ன அப்படின்னா, when she mentioned about her vulnerability and I was also openly saying இதெல்லாம் என்னுடைய இன்செக்யூரிட்டிஸாக இருந்தது and how I overcame, which could be kind of ஒரு 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 கிவ் அண்ட் டேக் லேர்னிங் மாதிரி நான் அதை பார்த்தேன். த ரீசன் இஸ், நான் என்ன அசூம் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னா, ஷீ ஹேஸ் so much இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க வந்து 40 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், மோர் சீனியர் டு மீ. அதுக்கப்புறம் ஷீ ஹேஸ் கான் த்ரூ so much ஆஃப் டெசிஷன் மேக்கிங்ஸ் அண்ட் எவ்ரி திங். அவங்களால இந்த ஒரு டெசிஷனை மேக் பண்ண முடியலையா, இல்லை அவங்களுக்கு எதுக்கு ஒரு பர்சனல் கோச்சிங் தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிற கொஸ்டினே எனக்கு இனிஷியலாக இருந்துச்சு. பட் கோச்சிங் இஸ் ஆல் அபவுட் கைண்ட் ஆஃப் what you say, guiding or showing or highlighting the perspective. அதுதான் வந்துட்டு கோச்சிங். இட்ஸ் நாட் அபவுட் தெரப்பியோ இல்லை நான் அவங்களுக்கு எதுவுமே ட்ரீட்மெண்ட்டோ அந்த மாதிரி கிடையாது. இட்ஸ் அபவுட் ஷேரிங் த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லேர்னிங் ஃப்ரம் ஈச் அதர். ஸோ என்னுடைய authenticity was not my weakness அப்படிங்கிறது தான் நான் அவங்க கிட்ட லேர்ன் பண்ணிக்கிட்டது. பிகாஸ் ஐ ஆல்வேஸ் ஹேட் திஸ் கைண்ட் ஆஃப், நான் இமிகிரண்ட் சொல்லும்போது ஒரு ஸ்டெப் பின்னாடி இருப்பேன். பிகாஸ் ஐ திங்கிங் தட் we have to deal with a lot of British, Scottish, different multicultural backgrounds. So I always wait for the last to give my thought. இது வந்து என்னுடைய past experience. And since I started my business or my research, I always wanted to step up my game and நிறைய inputs நான் என்ன okay, bring yourself up. அந்த கரேஜே இல்லாட்டினாலும் அந்த தைரியமே இல்லாட்டினாலும் bring yourself up, do something, say something அப்படிங்கிற மாதிரி அந்த கான்செப்ட்ல இருந்தேன். பட் over the last few years of transition, இது 2024 மட்டும் இல்லை, over the last few years of transition, one thing that I embraced or one thing that I learned, என்னோட கீ லேர்னிங் வந்துட்டு அப்படின்னு நான் இன்ன வரைக்கும் நான் ரொம்ப பெருமையாகவே சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, my authenticity is not my weakness. Who am I is real me. All my learning, all my flaws is just a natural part of my growth. அதுதான் it helped me build a deeper connection and authenticity with people. என்ன மாதிரி சிமிலர் பீப்புளை நான் ஃபைண்ட் பண்ணுறதுக்கும் இல்லை என்னை விட சீனியர் பீப்புளை கோச் பண்ணுறதுக்கும் அதுவே எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. பிகாஸ் we are here to share the same kind of எப்படி சொல்கிறது, அந்த ஒரு லேர்னிங் அந்த ஒரு கிவ் அண்ட் டேக் ஸ்பேஸில் we had our own weaknesses, we had our own struggles, and sharing that kind of encouraged me and also encouraged my journey, encouraged hers. So அவங்களுடைய லேர்னிங்ல இருந்து நான் எப்படி எடுத்துக்கிட்டேனோ அதே மாதிரி நான் சொல்ற பாயிண்ட்ஸ்ல நிறைய லேர்னிங் அவங்களுக்கும் லேர்ன் பண்ணிக்க முடிஞ்சது. ஸோ ஒன் ஆஃப் த லேர்னிங் இஸ் embrace your vulnerability. என்ன ஸ்டேஜில் இப்போ நீங்கள் இருந்தாலும் ப்ளீஸ் embrace your vulnerability, please embrace your authenticity. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் some people might be in a different stage in your career, நியூவாக டீம் லீட் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை நியூ லீடர்ஸாக இருக்கலாம், தாட் லீடர்ஸாக இருக்கலாம், நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். just embrace and say that this is me. So and that helped me so much. And அதே மாதிரி C-suite professionals நிறைய பேர்கிட்ட பேசணும் போது நான் கற்றுக்கிட்டதும் they all did the same at some point in their life. அதுதான் had made them who they are today. So that was learning to me. Second thing is, after moving from here to different, I was before in Dubai. அப்போ கொஞ்சம் எனக்கு கிடைச்ச இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எனக்கு டேக்அவே இருந்தாலும் the last 3-4 years of my business and everything kind of made me to be more adaptable. அதாவது எந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் எந்த சிச்சுவேஷனில் இருந்தாலும் what can I learn from the situation, what is that teaching me.
என்ன ஒரு ஸ்ட்ரகிள் கோ த்ரூ பண்ணாலும் வாட் இஸ் திஸ் ஸ்ட்ரகிள் டெல்லிங் மீ, இது வந்து எனக்கு டெஸ்டிங் ஃபேஸா இல்லை இஸ் இட் சேயிங் சம்திங் தட் ஐ ஷுட் லேர்ன். அது வந்துட்டு எனக்கு இன்னொரு கீ லேர்னிங்காக இருந்துச்சு. ஒரு சின்ன ஸ்டோரி ஐ வாண்ட் டு ஷேர் ஹியர் விச் இஸ் ஓவர் த என்னுடைய ரிஃப்ளெக்ஷனாக நான் வந்து நிறைய கான்ஃபரன்சஸ் ஒரு ஸ்பீச்சஸ் ஒரு கோச்சிங் செஷன்ஸ் இதெல்லாம் ரன் பண்ணும்போது ஒன் திங் தட் தட் I heard over 2024 was you're lucky here அப்படின்ற அந்த phrase வந்து எனக்கு I kept hearing that. So every time when people said you're lucky to be in UK, they didn't know about the struggles that I had. அதாவது ஒரு என்கிட்ட நான் ஃபர்ஸ்ட் யூகேக்கு படிக்க வரும்போது என்கிட்ட ஐ டென்ட் ஹாவ் என்ன சொல்றது ஓன் ஹவுஸ் அதை கொலாட்ரலாக கொடுத்துட்டு நான் படிக்க வர்றதுக்கு ஐ டென்ட் ஹாவ் அ பிக் பேக்ரவுண்ட். எனக்கு யூனோ சிங்கிள் பேரண்ட் அண்ட் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. அது எல்லாத்தையும் தாண்டி எதுக்கு ஒரு ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் மை பீரியட். ஸோ எதுக்கு வந்துட்டு பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்காம எதுக்கு வை எஜுகேஷன் அப்படிங்கிற கொஸ்டின் என் ரிலேட்டிவ்ஸ் கிட்டே இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி வந்து தான் அதை நான் அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. ஸோ when people say that you're lucky, that reminds me of all the struggles that I have gone through. So every time when people said you were easily நீங்க வந்து துபாயில ஒர்க் எடுத்துட்டீங்க, நீங்க விசிட்டுக்கு போனீங்க ஒர்க் எடுத்துட்டீங்க, no the struggle was there. So அதுக்கப்புறம் my PhD, when they said that scholarshipல உங்களுக்கு PhD கிடைச்சிருச்சு, all the struggles were hidden. People only want to see what they wanted to see and say that you're lucky. So if somebody says that, அதை ஒரு கீ லேர்னிங்காக எப்படி எடுத்துக்கிட்டு நம்மளுடைய லைஃப் ஜேர்னியை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு நியூ லெசனாக இருந்தது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டேர்ம் தட் ஐ ஹர்ட் இன் 2024. largely even when I started my business, ஐயோ 9 to 5 ஜாப்லேருந்து நீங்கள் எஸ்கேப், நீங்கள் ஆண்டர்பிரினர் ஜேர்னி எடுத்துட்டீங்க, இட்ஸ் ஈஸி, உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு. 9 to 5 விட அதிகமாக ஐ திங்க் மோஸ்ட் பீப்புள் ஹூ ஆர் இன் த ஆண்டர்பிரினர் ஜேர்னி ஹியர் வில் அண்டர்ஸ்டாண்ட் த பெயின் ஆஃப் பீயிங் being the admin, production எல்லாமாவும் இருக்கிறது வந்துட்டு it's a real struggle, and only people with that passion can truly be that it's a long run. Somebody mentioned about the S curve, I think பரதின்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி similar growth curve நம்மளுக்கு இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பு every step is a setback and every setback is a bounce back. So அது எப்படி நீங்க லேர்ன் பண்றீங்க அப்படிங்கிறது தான். ஸோ whenever I still hear by end of this year, I recently heard a couple of days முன்னாடி, so that is why kind of inspired me to say that when people say you are lucky, it reminds how far you have come, what is the resilience that you have learned from that, what is the adaptability, என்ன நீங்க அதுலேருந்து உங்க சிச்சுவேஷன், every time that you come out of your comfort zone, your mind, your bodies, everything is stressed. So how far you are adapting to that situation, even for AI in the knowledge ellame, it's a kind of, we look like what is the next, what is that uncertainty. In the uncertainty எப்போலாம் வருதோ அப்போலாம் நம்ம ஒரு த்ரெட்டுக்குள்ளார தான் போறோம். So despite all that, how far we can adapt. So இதுதான் என்னுடைய key takeaways for 2024, and moving forward I want to stay curious for 2025, because with an open heart I wanted to be curious and learn more. அதுதான் என்னுடைய key take for 2025. I know we all here wanted to learn more in 2025, but more of a self reflection ஓட அதை லேர்ன் பண்ணிக்கும் போது we will be more of என்ன சொல்றது, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை தாண்டி நான் ஒரு ஃபேக்டர் சொன்னேன் இல்லையா, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வில் பி மோர் emotionally intelligent. Every time try to be with that self awareness and reflection towards daily or 10 to 15 minutes. It's not a preaching session, but daily 10 to 15 minutes I took for myself to reflect what I did for the day, what I did for the week, what is inspiring me tomorrow. So நாளைக்கு என்ன எனக்கு புதுசா, if I want to start my day fresh, what is that thing that I want to do? So that keeps me going. So I would want to do the same for the whole of the next year. So I'll stop here. So Adanji, thanks a lot. Yes, emotional intelligence always very important thing. நம்ம ஆல்ரெடி நிறைய இதில் அதை பற்றி பேசியிருக்கோம். ஸோ எஸ் 2025 we are also planning to do something on the front, அந்த ரிலேட்டட்ல. ஏன்னா technical skill is a one area, but one more thing, the emotional intelligence and how do you speak, how do you project yourself அப்படின்றது இருக்குது, that needs to be done. அந்த ஏரியாவில் also there is a grooming is required.
that plays a major role actually. Rather technical one part na adum or like the way you become a leader and or the team klam varumbodhu, that becomes very crucial thing that can be learned actually. That is the one thing which I notice, because நம்ம எல்லாருமே we learn actually. ஏன்னா லைக் ஒரு இனிஷியலாக இருக்கும்போது we don't know, நம்ம பேச தெரியாது, வரும்போது ப்ராப்ளி நம்ம கிராமத்துலேருந்து வந்திருக்கலாம். ஐ கேம் ஃப்ரம் அ வில்லேஜ். ஸோ அப்போ வரும்போது நமக்கு என்னன்னு தெரியாது. பட் ஒன்ஸ் வி சி, நம்ம வி லேர்ன், ஆட்டோமேட்டிக்லி வி லேர்ன். பட் இஃப் யூ லேர்ன் இட் த்ரூ சம் சம், அதுக்கப்புறம் எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா, ஒன்ஸ் ஐ கோ டு மும்பை, ஓகே இதுக்கெல்லாம் கிளாஸஸே எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கிளாஸஸ் எல்லாம் போய் உட்காந்துருக்கேன். ஸோ அர்ஃபின் கான் ஒருத்தர் அங்கே பேசுவார். ஒரு குரூப் வச்சுட்டு ஒரு 1000 பேர் வச்சுட்டு யூஸ் டாக்கிங், எப்படி பேசணும் எப்படி இருக்கணும் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது தென் ஐ லேர்ன்ட். ஸோ there is something. So தமிழ் மூவிலி we are planning to do it with Anita jiyoda collaboration. Next year we are planning in January, we are planning some kind of workshops in 2025. So yes, I think with that we speak all the okay. How can we connect with all the speakers after this session? So you can WhatsApp Tamil Boomi நீங்க ping பண்ணலாம். We will be able to share the number. I think நிறைய பேர் அவங்களோட LinkedIn and then அவங்களோட YouTube channel இந்த group chatல போட்டிருக்காங்க. You can reach out to them through that as well. So whatever the ways they are comfortable, we'll also share. If Tamil Boomi ping பண்ணீங்கன்னா, we'll be able to redirect to any speaker if you want to speak to anybody, because everybody is different. So yes. Anita, Karthik, LinkedIn போட்டிருக்காங்க. Yes, speakers, if you always want to post உங்களோட details, how they want them to reach out to you, please feel free to post இந்த இதில் போடுங்க. இல்லைனா you can let us know, we'll post it in the community groupல போட்டலாம், so that they will be able to reach out to you. So yes, I think we are almost on top of the hour. Yes, we wanted to have the discussion, but right now timeline, we have to close it. So yes, definitely நிறைய insightful information 2024 முடிக்கிறதுக்கும் and 2025 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் there is a lot of different thoughts or different idea. அதுதான் நம்மளுக்கு வந்து it will always help. So on the idea, that is the main thing of this kind of a session, and everybody speak from the life. Like Kirtivasan சொன்ன அந்த ஸ்டூடெண்ட் எப்படி how can they use ஒரு டிப்ஸ் சொன்னார், அது that is really changing. And பரதி சொன்ன அந்த ஆப்லாம் போயிருன்றதும், அண்ட் ஏஜென்ட்ஸ் பற்றி கௌதம் பேசினது, அண்ட் அனிதாஜி சொன்ன எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏரியா, அண்ட் பாபு அண்ணா பேசின அந்த லைக் எத்திக்கல் வே கரெக்டாக இருக்கிறீங்களான்றதை பார்க்குறது. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் டூல்ஸ் பற்றி பேசினது. ஸோ எவ்ரி திங் that adds a little bit value. Hope உங்களுக்கும் there is some point it will be useful, and in the evening உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஸோ எஸ், நெக்ஸ்ட் வீக்லி மீட்டப்ல நெக்ஸ்ட் இயரில் வில் பி ஏபிள் டு அதை சந்திக்கலாம். அண்ட் எவ்ரிபடி ஹாப்பி நியூ இயர். அண்ட் எஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஹலோ, ஹாப்பி நியூ நியூ இயர். தேங்க்யூ. சொல்லுங்க கௌதம், சொல்றீங்களா? ஒன் லாஸ்ட் மெசேஜ். கண்டிப்பா. ஒரு ரொம்ப குட்டி ஸ்டோரி, ரைட்? இந்த எவ்வளோ எவால்வ் ஆயிருக்கோம் அப்படின்றதுக்காக. ஸோ we can go back in time. 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி we were not very different from apes, ரைட்? ஸோ ஏப்ஸ்லேருந்து நம்ம அக்ரிகல்ச்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 90,000 இயர்ஸ் ஆயிருக்கு. ஸோ கடைசி 10,000 இயர்ஸாக தான் வந்து நம்ம அக்ரிகல்ச்சரே பண்ணுறோம். பட் அக்ரிகல்ச்சர் பண்ணதுனால தான் நம்ம பிரெயின்ஸும் வந்து நல்லா வளர்ந்துருக்கு. ஏன்னா அதில் கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும், நம்ம ஹண்டிங்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண தேவையில்லை. அந்த 10,000 இயர்ஸ்லேருந்து நம்ம இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து கடைசி 150 தான், 200 கூட கிடையாது, 150 இயர்ஸ்க்கு தான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனே பார்த்துருக்கோம். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்லேருந்து கடைசி 50 வருஷம் தான் லோகோமோட்டிவ் வந்திருக்கு. கடைசி 20 இயர்ஸ் தான் கம்ப்யூட்டர்ஸு, அண்ட் கடைசி ஒரு தான் யூ ஹாவ் திஸ் ஏஐ பூமே. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆக்சலரேட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு இதுலேருந்தே தெரியும். ஃப்ரம் 90,000, 10,000, 150, 20 and then 10. ஸோ உங்களோட க்ரோத் வந்து இந்த ட்ரெஜெக்டரியில தான் போகும். ஸோ என்ன டாஸ்க் இன்னைக்கு நீங்கள் பண்ணுறதுக்கு கஷ்டம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, மேபி வித்தின் ஃபியூ இயர்ஸ் ஆர் மேபி ஈவன் மந்த்ஸ் உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி கூட ஏஐக்குள்ள வந்துடும். ஸோ மேபி நாட் ஈக்குவலன் டு ஹியூமன்ஸ், பட் இன் ஆர் ஐ வுட் சே மேபி இன் பார் வித் ஹியூமன்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ தட் இஸ் த சார்ட் ஆஃப் ரெவல்யூஷன் தட் இஸ் ஹேப்பனிங் inside AI, right? Inside the space of AI. So stay equipped, and வெறும் டூலாக மட்டும் பார்க்காம, லைக் ஐ செட், ரைட், கொஞ்சம் டெப்த்தாக படிங்க ஏஐ. அப்போனால்தான் உங்களால் டூல்ஸ் கிரியேட் பண்ண முடியும். இல்லாட்டி நீங்கள் அப்ட்ராக்ட் லேயராக தான் பார்ப்பீங்க, அதை நீங்கள் ஒரு டூலாக தான் இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. பட் இஃப் யூ நோ த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் எவ்ரி திங் இன் ஏஐ, தென் யூ கேன் பில்ட் யுவர் ஓன் டூல், இன்னுமே ஃபர்தராக கஸ்டமைஸ் பண்ணலாம். So that will be the message for you guys for the year 2025. With that note, right, I'd like to conclude my message. Happy New Year, guys, 2025. Thanks, Gautam. Thanks a lot.